காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சந்திக்கிறதுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். புதிய வினா. அத்தியாயம் 1. கிரே வண்ண டிவி திரையில் வீடியோ ஓடிக்கொண்டிருக்க தலைக்கு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு சவுண்ட் மிக்சிங்கை சரிபார்த்து கொண்டிருந்தாள் சியாமளா. சட்டென்று வயலின் இசை நீளமாய் இழுபட சுவிட்சை அணைத்து திரையை இருட்டாக்கிவிட்டு தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த சவுண்ட் என்ஜினியரிடம் திரும்பினாள். மிஸ்டர் உதயகுமார், மேடம், நம்ம வீடியோ கேசட் 1 மில்லிமீட்டர் பிட் கூட போரடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கம்பெனி கேசட்ஸுக்கு ஜனங்க மத்தியில் எவ்வளவு நல்ல இமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். பின்ன ஏன் இந்த அழுகை வயலினை போட்டிங்க? கேப் மியூசிக் தானேன்னு நினைச்சு இன்சர்ட் பண்ணினேன். இப்படி வயலினை சோகமாக இழுக்கிறது உங்களுக்கு போரடிக்கலை? பணம் கொடுத்து நம்ம வீடியோ மேகசினை வாங்குறவன் இதை எப்படி ரசனையோடு ரசிப்பான்? சாரி மேடம். சாரி சொல்லிட்டா போதாது உதயகுமார், கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வேணும். இந்த கேப் மியூசிக்கில் வயலினை போடுறதுக்கு பதிலாக பாங்கோஸ் போட்டிருந்தால் ஆப்டாக இருந்திருக்கும். அதை எரேஸ் பண்ணிட்டு போட்டுடுங்க. எஸ் மேடம். சியாமளா அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது ஆஃபீஸ் பாய் காதர் எதிர்பட்டான். அம்மா, என்னடா? தினேஷ் சார் உங்களை கூப்பிட்டார். தன்னுடைய ரெஸ்ட் அறைக்கு போக நினைத்தவள் இடது பக்கமாய் திரும்பி மொசைக் வராந்தாவில் நடந்தாள். 20 அடி தூரம் போனதும் கருப்பு கண்ணாடி வேய்ந்த கதவு வர அதன் மேல் தங்கவர்ண எழுத்துக்கள் மின்னின. எடிட்டர்ஸ் சியாமளா அண்ட் தினேஷ். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனாள். அறைக்குள் அகலமாக இருந்த 2 கண்ணாடி மேஜைகள், அவற்றுக்கு பின்புறம் சுழல் நாட்காலிகள். ஒரு மேஜையில் தினேஷ் பெயரும் இன்னொரு மேஜையில் சியாமளாவின் பெயரும் முக்கோண கட்டைகளில் எழுதி வைக்கப்பட்டு தெரிந்தன. அறையில் தினேஷ் தவிர வேறு ஒரு நபரும் இருந்தார். கெச்சலாய் மாநிறமாய் இருந்த அவரை பார்த்தபடியே தினேஷிடம் கேட்டாள். தினேஷ், ரூமுக்கு எப்போ வந்த? இப்பதான். இந்த சினி ஃபிட் கிடைச்சதா? ஒரு வழியாக கிடைச்சிட்டுது. இந்த பிட்டை நான் கைக்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள பெரிய பாடா போச்சு. 1008 கண்டிஷன் போடுறா. நம்ம வீடியோ மேகசீனுக்கு சினிமாவே வேண்டாம்னு சொன்னா நீ எங்க கேட்குற? சினிமா இஸ் மஸ்ட். இருக்கையில் உட்கார்ந்தவள் சார் யாரு என்றாள். தினேஷ் சொன்னான். இந்த நாடு பத்திரிகையின் நிருபர். ஓ, இன்னைக்கு வர்றதா சொல்லியிருந்தீங்களே, நான் மறந்தே போயிட்டேன். நிருபர் பாலான பற்களால் சிரித்தார். ரொம்ப நாளா உங்களை இன்டர்வியூ பண்ணி எங்க பத்திரிகையில் ஒரு கவர் ஸ்டோரி போடணும்னு எனக்கு ஆசை. சியாமளா புன்னகைத்தாள். நாங்க ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆக்கள் இல்லையே. யானைக்கும் தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீடியோ பத்திரிகைக்கு ஜனங்க மத்தியில் எவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்குன்னு எனக்குத்தான் சார் தெரியும். இட்ஸ் ஆல் ரைட். சரியா உங்களுக்கு 30 நிமிஷம் தர்றேன். அதுக்குள்ளே போட்டோ பேட்டி எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். நிருபர் ஒரு சின்ன டைரியை பிரித்து வைத்து கொண்டார். பால் பாயிண்ட் பேனாவை பிதுக்கி கொண்டே கேட்டார். உங்க வீடியோ பத்திரிகைக்கு நதின்னு ஏன் பேர் வச்சிங்க? நதியை மேட்டில் நிறுத்தி வைக்க முடியாது. அதே போல் சமுதாயத்தில் அடிமட்டத்தில் உள்ளவர்களை நோக்கித்தான் எங்கள் சேவையும் இருக்கும். நாங்கள் நடக்கிற வீடியோ மேகசீனில் சமுதாய பொறுப்பும் உணர்வும் இருக்கும். நாங்கள் பொழுதுபோக்குக்காக இந்த வீடியோ மேகசீனை நடத்தலை. சமுதாயத்தோட அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோட அவலங்களை எடுத்து காட்டி அதுக்கு நிவாரணம் தேடுறது தான் உங்க பணி இல்லையா? ஆமா. உங்க மேகசீன்ல சினிமா செய்திகளும் இருக்கே. இந்த கேள்விக்கு சியாமளா தினேஷை பார்க்க தினேஷ் நிருபரிடம் திரும்பினான். எங்க வீடியோ பத்திரிகைக்கு சமுதாய உணர்வும் இருக்கு, பணத்தேவையும் இருக்கு. கசப்பான மருந்தை சாப்பிடும் போது கையில் கொஞ்சம் இனிப்பையும் வச்சுக்கின்றோமே, அதே மாதிரி தான் இதுவும். சாதாரண ஜனங்களும் எங்க பத்திரிகையை திரும்பி பார்க்கணும்னா இந்த சினிமா என்கிற இனிப்பு தேவைதான். இப்படி ஒரு வீடியோ பத்திரிகை நடத்துகிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நானும் சியாமளாவும் ஒரே காலேஜில் MA ஜேர்னலிசம் படித்தோம். 2 பேருக்குமே ஓரளவு இலக்கிய ஆர்வம் இருந்தது. படிப்பை முடித்து வெளியே வந்த பிறகு எனக்கு ஒரு வார பத்திரிகையிலையும் சியாமளாவுக்கு ஒரு தினப்பத்திரிகையிலையும் சப் எடிட்டர்களாக வேலை கிடைத்தது.
ஆனால் நாங்கள் 2 பேருக்குமே அந்த வேலை பிடிக்கல. எடிட்டோரியலில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. சுயமா ஒரு கட்டுரையை எழுத முடியாது. இந்த நடிகையின் தொப்புள் என்கின்ற மாதிரியான அறிவு போட்டிகள் எல்லாம் எங்களால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. 2 பேரும் ஒரே நாளில் ராஜினாமாவை கொடுத்து விட்டு வெளியே வந்தோம். தனியா நாமே ஒரு பத்திரிகையை தொடங்கினா என்னன்னு மனசுக்கு தோணிச்சு. யோசிச்சோம். எதிர்காலத்துல வீடியோ பத்திரிகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு எனக்கு தோணிச்சு. சியாமலா ஓகே சொன்னதும் ஒரு 6 மாசம் வீடியோ டெக்னாலஜியை அலசி பார்த்து விட்டு நம்பிக்கையோடு நதியை ஆரம்பிச்சோம். எங்க நம்பிக்கை வீண் போகவில்லை. ஜனங்கள் இதை ஏத்துக்கிட்டு பெரிய வரவேற்பறையை எங்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. கேசட் வெளியே வர ஒரு லேட்டானா கூட போதும், ஃபோன் போட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்க வீடியோ பத்திரிகையோட ஹைலைட் புதிதாய் ஒரு புதிர் என்கின்ற பகுதி தான்னு நினைக்கின்றேன். அந்த பகுதியை பற்றித்தான் ஜனங்கள் கொஞ்சம் பரபரப்பாய் பேசிக்கிறாங்க. தினேஷ் சிரித்தான். அது சியாமலாவோட ஸ்பெஷல் பகுதி. சமூகத்தில் இருக்கும் சில பெரிய மனுஷங்களோட நிழல் வேலைகளை மேலோட்டமாய் எடுத்து காட்டுறது தான் அந்த பகுதி. சம்பந்தப்பட்டவங்க அதை பார்த்ததும் உடனே திருந்திக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. தப்பு செய்கிற மற்றவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையும் கூட. அந்த பகுதி மூலமா பல விஐபிக்களோட முகத்திரை கிளிப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வராம இருக்குமா? சில பேர் மிரட்டி பார்க்கறதுண்டு. ஆதாரம் கையிலே வச்சுக்காம நாங்க எந்த செய்தியும் வெளியிடுறதில்லையே, அதனால் அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை. போன மாச வீடியோ மேகசீன்ல சிமெண்ட் ஃபேக்டரியின் சேர்மன் குப்தா தாஸை ஒரு பிடிச்சிருந்தீங்க. அந்த விஷயம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே ஒரு கலக்கிச்சு. குப்தா தாஸ் உடனே ரிசைன் பண்ணிட்டு டெல்லி போயிட்டார். அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. வர்ற மாச புதிரில் சிக்க போற விஐபி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சியாமலா தினேஷை பார்க்க அவன் தோள்களை குலுக்கி கொண்டே சொன்னான். தெரியப்படுத்துறதுல தப்பில்ல. வரப்போகிற மேகசீன்ல பேபி ஃபுட் மேனுஃபேக்சரர் பாலசுந்தரத்தை கிளிக்க போகின்றோம். நிருபர் திடுக்கிட்டார். பேபி ஃபுட் பாலசுந்தரமா? ஆமாம். அந்த ஆள் முதல்ல கிரிமினலா? இருக்கட்டுமே. நிருபர் எச்சில் விழுங்கினார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு. அந்த பழமொழி கோழைகளுக்காக சொல்லப்பட்டது மிஸ்டர் ரிப்போர்ட்டர். துணிச்சல் உள்ளவர்கள் துஷ்டனை கண்டால் பிடிக்கணும். நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி. சியாமலா கேட்டாள். உங்க பேரு ராஜபுத்திரம் தானே? ஆமா. உங்களை பத்தின ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஒரு பத்திரிகைக்கு ரிப்போர்ட்டரா இருந்தாலும் அந்த பாலசுந்தரத்துக்கு வேண்டிய ஆள். நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி வந்து பாலசுந்தரத்துக்கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்காக எங்களை எச்சரிக்கை பண்ணுறீங்க, சரிதானே? நிருபர் நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தார். ஏன் எழுந்திரிச்சிட்டீங்க நிருபர் சார்? உங்க எட்டப்பன் வேஷம் எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும். ராஜபுத்திரன் புன்னகைத்தார். பாலசுந்தரத்தை பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. மின்சாரத்தோட விளையாடுறது எவ்வளவு ஆபத்தான விஷயமோ அதே ஆபத்து தான் அவர்கிட்டையும். விலகி நிற்கிறது நல்லது. சியாமலா சொன்னாள். அந்த மின்சாரத்தை எப்படி கையாளுகிறது எங்களுக்கு தெரியும். அந்த கேசட்டை நீங்க வெளியிடாமல் இருந்தா ₹1,00,000 தர்றதாய் சொன்னார். தினேஷ் அரைக்கதவை காட்டினான். மிஸ்டர் ராஜபுத்திரன், வெளியே போயிடுறீங்களா? பணம் போதலைன்னா சொல்லுங்க. எனக்கு கோபம் வந்தா கெட்ட வார்த்தை வந்துடும். அதுக்கு முன்னாடி போயிடுறீங்களா? அரைவாசலை நோக்கி ஆட்காட்டி விரலை காட்டினான் தினேஷ். அத்தியாயம் 2. அந்த ஆரம்ப பள்ளியின் நுழைவாயிலில் நீலவர்ண பேனர் வெள்ளை பெயிண்ட் எழுத்துக்களோடு காற்றில் படபடத்தது. திரு பாலசுந்தரம் அவர்களே, வருக வருக. பள்ளி மைதானத்தின் ஓரமாய் கார் வந்து நிற்க உள்ளே இருந்து பாலசுந்தரம் இறங்கினார். எளிமையான வேஷ்டி ஷர்ட், 50 வயதை தொடுகின்ற உடம்பு, சற்று பாமரத்தரமான நடை. தலைமை ஆசிரியை சைகை காட்டியதும் ஒரு மாணவி மாலையுடன் முன்னால் வந்து நின்று உயரமான அவரை அண்ணாந்து பார்த்தது. பாலசுந்தரம் சிரிப்போடு குனிந்து மாலையை கழுத்தில் வாங்கி கொண்டு மாணவியின் கன்னத்தில் பாசமாய் தட்டி, உன் பேர் என்ன என்றார். அது விமலா, கமலா என்கின்ற மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்லி கொண்டிருக்க அதன் பதிலில் அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தார். இருபுறமும் வரிசையாய் நிறுத்தப்பட்டிருந்த யூனிஃபார்ம் அணிந்த மாணவர்கள் மலர் தூவினார்கள். கூடவே பவ்யமாக நடந்து வருகின்ற தலைமை ஆசிரியரிடம் கேட்டார் பாலசுந்தரம். ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 136 பேர் சார். சத்துணவு மையம் இருக்கா?
இருக்கு சார். ஃபங்க்ஷன் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுமா? முடிச்சிடலாம் சார். 6 மணிக்கு எனக்கு வேற ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. மந்திரி கலந்துக்கிற நிகழ்ச்சி. நான் அவசியம் போயாகணும். 45 நிமிஷத்துல நீங்க போயிடலாம் சார். சின்னதாய் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையின் மேல் ஏறினார். மேடைக்கு முன்புறமாய் உட்கார்ந்திருந்த மாணவிகளை பார்த்து பக்கவாட்டில் நின்றிருந்த ஆசிரியைகளை கஞ்சாடை காட்ட அவர்கள் கைதட்டினார்கள். தமிழாசிரியரின் வரவேற்புரைக்கு பின் பாலசுந்தரம் மைக்குக்கு முன்பாய் வந்து நின்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளே, வணக்கம். தரியோர்வனுக்கு உணவில்லை என்றால் அந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த மகாகவியின் தாக்கத்திலே என்னால் இயன்ற போதெல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளேன். அந்த வகையில் 10 நிமிஷ நேரம் பேசிவிட்டு மேடையில் உட்கார்ந்தார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த HM பவ்யமாய் கேட்டார், குழந்தைகளுக்கு பொட்டலங்களை கொடுத்துடலாமா? கொடுத்துடுங்க. HM எழுந்து போக அவருடைய ஆளொருத்தி வாக்கி டாக்கி டெலிஃபோனோடு வந்தாள். மேடையில் ஏறி அவரிடம் நீட்டினாள். ஐயா, உங்களுக்கு ஃபோன். லைன்ல யாரு? நிருபர் ராஜபுத்திரன். ரிசீவரின் வாயை சட்டையில் துடைத்து கொண்டு உதட்டருகே கொண்டு போனார். என்ன? சாரி என்று தயங்கிய ராஜபுத்திரன் மெல்லச் சொன்னார். நதியை பார்த்துட்டு வர்றேன். என்னாச்சு? மசியல சார். 2 பேருமே இருந்தாங்களா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு வேகம் அதிகம். நான் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அவங்க பயப்படல. சரி, பயப்பட வச்சிடுவோம். சார் சொல்லு. அவங்க மற்றவங்க மாதிரி இல்லை சார். லட்சக்கணக்கான வாசகர்களோட ஆதரவு 2 பேருக்கும் இருக்கு. நாம் வன்முறையை கொஞ்சம் பயன்படுத்தினாலும் அது வெளியே பளிச்சுன்னு தெரியும். சரி, அந்த கேசட் பத்திரிகை என்னைக்கு வெளியே வருகுது? அடுத்த வாரம் சார். கேசட் வரட்டும். அவ என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறமா ஸ்டெப்ஸ் எடுப்போம் சொல்லிவிட்டு டெலிஃபோனை அணைத்தார் பாலசுந்தரம். காத்திருந்த ஆள் வாக்கி டாக்கியை வாங்கி கொண்டாள். HM உணவு பொட்டலங்களை ட்ரெயில் ஏந்தியபடி வந்தாள். குழந்தைகளுக்கு உங்கள் கையாலே கொடுக்கணும் சார். கொடுத்துட்டா போச்சு. செயற்கை சிரிப்போடு எழுந்து உட்கார்ந்தார் பாலசுந்தரம். அதே வினாடி அவர்களுக்கு இடது கை பக்கமிருந்து அந்த குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ சார். திரும்பினார். சியாமலா ஒரு வீடியோ கேமராவோடு நின்றிருந்தாள். புன்னகைத்தபடி சொன்னாள், உங்கள் முகம் பிரேமுக்குள் வரல சார். கொஞ்சம் ரைட்ல டேர்ன் பண்ணினால் சரியா வரும்னு நினைக்கிறேன். பாலசுந்தரம் முகம் மாறி HMஐ பார்க்க அவர் குலைவு சிரிப்போடு சொன்னாள், ஏதோ வீடியோ பத்திரிகை நடத்துறாங்களாம். சிட்டியில் நடத்துகிற இது மாதிரியான நல்ல காரியங்களை படம் பண்ணி கேசட்டில் சேர்க்க போறதாய் சொன்னாங்க. அதான் ஒத்துக்கிட்டேன். பாலசுந்தரம் சியாமலாவை பார்த்து முதல் தடவையாய் பயந்தார். இவ்வளவு தைரியம், நேருக்கு நேர் மோதுகிறாளே. அத்தியாயம் 3. ராத்திரி 10:30 மணி. தூரத்து ஃபேக்டரியின் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இரைச்சலுடன் உற்பத்தி நடந்து கொண்டிருக்க ஃபேக்டரியின் கோடவுன் சற்றே ஒதுக்குப்புறமாய் மங்களான டங்ஸ்டன் இலை தூசியோ படிந்த பல்போடு தெரிந்தது. கோடவுன் வாசலை 90% அடைத்து கொண்டு அந்த லாரி நின்று கொண்டிருந்தது. பெரிய பெரிய கனசதுரங்களாய் கட்டப்பட்ட பண்டல்களை 4-5 பேர் ஏற்றி கொண்டிருந்தார்கள். கதவருகே நின்றிருந்த மூர்த்தி காதில் சொருகி இருந்த பீடியை உருவி தீக்குச்சி உரசி பற்ற வைத்து கொண்டே கேட்டான், எவ்வளவு பவுண்ட் லோடு? 100. சீக்கிரம் போடுங்க. கிளீனர் வேற இன்னைக்கு வராம தாலியை அறுத்துட்டான். பையன் என்ன ஆனான்? அவங்க ஊர்ல சினிமா ஷூட்டிங்காம். நம்ம ஊரு பாவாயின்னு ஒரு படம். ஷூட்டிங் பார்க்க போயிட்டான். முதலாளி கிட்ட சொல்லி அவனை ஒரு பிடி பிடிக்கணும். மூர்த்தி என்ன பொஞ்சாதி ஊர்ல இருக்கா? இல்ல அம்மா ஊருக்கு போயிருக்கா? ஊருக்கு போயிருக்கா. அவர்கள் சிரித்து கொண்டே பண்டல்களை ஏற்றினார்கள். பண்டல்களை ஏற்றி முடித்து கயிற்றில் கட்டி முடித்ததும் லாரியின் பின்பக்க கதவை சாத்தி பூட்டினான் மூர்த்தி. உதட்டில் கரைந்து போயிருந்த பீடியை துப்பிவிட்டு டிரைவிங் சீட்டை நோக்கி போனான். அண்ணே, ஃபேக்டரி அவுட் பாஸ், இன்வாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? கேபினுக்குள் நுழைந்து ஸ்டியரிங்கை பிடித்தான். லாரி ஹெட்லைட் வெளிச்சத்தோடு நகர்ந்தது. கீழே இருந்த 2 பேரில் ஒருவன் சன்னமான குரலில் அடுத்தவனிடம் கேட்டான், மூர்த்திக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது. இவர் கண்ட்ராக்ட் ஆளு. பாவம், லாரி லோட் பூராவும் குழந்தைங்க பாட்டில் தான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஒன்றும் பயமில்லை. செக் போஸ்டில் இருக்கிற எல்லாரும் நம் முதலாளிக்கு வேண்டியவங்க தான். மூர்த்தி லாரி ஹாரனை அழுத்தி கொண்டே கண்ணாடி வழியே அவர்களுக்கு கையசைத்து விட்டு ஸ்டியரிங்கை வளைத்தான். லாரி ஃபேக்டரி கான்கிரீட் ரோட்டில் ஓடி வெளியேறியது.
லாரி 1 கிலோமீட்டர் தூரம் போனதும் மறுபடியும் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான் மூர்த்தி. பாலசுந்தரத்தின் கம்பெனிக்கு லாரி ஓட்ட கண்ட்ராக்ட் எடுத்ததிலிருந்து கை நிறைய பணம் புரள்கிறது. எந்த சந்தர்ப்பத்தில் ஷர்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்தாலும் 100 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கின்றன. அதே மாதிரி எந்த ஒரு செக் போஸ்டிலும் ப்ராப்ளம் இல்லை. லாரியை பார்த்ததுமே சல்யூட் அடித்து ராஜ மரியாதையோடு அனுப்பி வைக்கின்றார்கள். பார்ட்டிகளும் அப்படித்தான். காத்திருந்து டெலிவரி எடுத்து கொள்கின்றார்கள். கூலியால் மாதிரி ஒரு பண்டிலை கூட தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாரி கிலோமீட்டர்களை விழுங்கி எருமேடு செக் போஸ்டை நெருங்கி கொண்டிருந்தது. டெலிஃபோன் உஷ்ணமாய் கத்த டிவி பார்த்து கொண்டிருந்த பாலசுந்தரம் ரிமோட் கண்ட்ரோலை உபயோகித்து டிவியை அணைத்து ரிசீவரை எடுத்தார். ஹலோ சார், நான் எருமேடு செக் போஸ்ட் மாதவன் பேசுகிறேன். மாதவனா, என்ன விஷயம்? இன்னைக்கு சரக்கை அனுப்பிடாதீங்க சார். ஏன்? ஹை லெவல்ஸில் இருந்து ஆஃபீஸர் சர்ப்ரைசிங்காக செக்கிங் வரலாம்னு ஒரு ரூமர் இருக்குது சார். அப்படியா? ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி நீயே விஷயத்தை சொல்லிடுறது தானே? ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணினேன் சார். மெட்டீரியல்ஸ் மேனேஜர் சீட்டில் இல்லை. வேறு யார்கிட்டயோ விஷயத்தை கன்வே பண்ணுறதுன்னு தெரியலை. அதுதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் விஷயத்தை நான் கன்வே பண்ணிக்கிறேன். எஸ் சார். லைனை அணைத்து விட்டு ஃபேக்ட்ரிக்கு பட்டன்களை தட்டினார் பாலசுந்தரம். ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, யாரு? மெட்டீரியல் மேனேஜர்? ஆமாம் சார். ஏன்யா சீட்டில் இல்லாமல் எங்கேயா போனேன்? டாய்லெட் போயிருந்தேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு நேர காலமே கிடையாதா உனக்கு? சரி, இன்னைக்கு சரக்கை வெளியே அனுப்பாதீங்க சார். என்ன? சரக்கை அனுப்பிட்டோம் சார். பாலசுந்தரம் இடிந்தார். எப்போ? 10 நிமிஷத்துக்கு முந்தித்தான் சார். டிரைவர் யாரு? புது கண்ட்ராக்டர் மூர்த்தி சார். புறப்பட்டு 10 நிமிஷம் ஆயிருந்தால் இந்நேரம் லாரி எரிமேடு செக் போஸ்டை நெருங்கிட்டு இருக்குமே. ஆமாம் சார். செக் போஸ்டின் சிவப்பு விளக்கு கம்பத்தின் அருகே லாரியை நிறுத்திவிட்டு கேபினை விட்டு குதித்தான் மூர்த்தி. சாவடிக்கு செல்வதற்காக நடக்க எத்தனித்தவன் ஆச்சரியப்பட்டான். சாவடியில் என்ன கும்பல்! வழக்கமான ஆட்கள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. வியர்த்து வழியும் முகங்களோடு 2 அதிகாரிகளுக்கு முன்பாய் நின்றிருந்தார்கள். சார், லாரி வந்திருக்கு மூர்த்தி சொல்ல அதிகாரிகளில் ஒருவன் அவனை கூப்பிட்டார். உள்ளே வாயா. போனான். லாரி எங்கே போகுது? தடா. குட்ஸ் இன்வாய்ஸ் காப்பி எடு. கையில் வைத்திருந்ததை கொடுத்தான். வாங்கி பார்த்த அதிகாரி அவனை ஏறிட்டார். லாரியில் என்ன இருக்கு? குழந்தைகளுக்கான பால்டின் சார். மொத்தம் 100 பண்டலா? ஆமா சார். அப்படின்னா லாரியை சோதனை போட்டே ஆகணும். 2 அதிகாரிகளும் எழுந்தார்கள். மூர்த்தி திகைப்பாய் இருந்தது. சோதனையா? எதுக்கு சார்? பேசாமே வா. வெளியே வந்தார்கள். லாரியை ஓரமாய் நிறுத்தினான். லாக்கை ஓப்பன் பண்ணு. மூர்த்தி ஆச்சரியப்பட்டு கொண்டே லாரியின் பின்புறம் சென்று பூட்டை விடுவித்து அதன் அகலமான கதவுகளை திறந்தான். மாதவன், சார், 4-5 பண்டில்களை கீழே இறக்கி ஓப்பன் பண்ணி பாரு. எஸ் சார். மாதவன் லாரிக்குள் ஏறி குவாட்ஸ் ஆபீசர்களின் உதவியோடு கீழே 4-5 பண்டில்களை மெதுவாய் உருட்டி விட்டான். அதிகாரி ஆச்சரியப்பட்டார். என்னையா இது? பால் டின்களை இப்படியா பேக் பண்ணுவாங்க? அதுக்குன்னு டின் பேக்கேஜ் இருக்கே. பிரித்து பார்த்திட வேண்டியதுதான். அதிகாரிகளில் ஒருவர் தன்னிடமிருந்த பேனா கத்தியால் பண்டலின் கயிறுகளை அறுத்து விட்டார். பண்டல்கள் தளர்ந்து போக உள்ளே பால்டின்களின் அடிப்பாகம் தெரிந்தது. பார்த்தீங்களா சார், எல்லாமே பால்டின் தான். அடுத்த பண்டிலை ஓப்பன் பண்ணு. கயிறுகளை அறுத்தான். பண்டில் பிரிபட்டு பாலித்தீன் பேப்பர் தளர்ந்து சரியாக உள்ளே சின்ன சின்ன தோல் பைகள் தெரிந்தன. என்னையா அது? ஒன்றை எடுத்து பிரித்தார். உள்ளே நவீன ரக பிஸ்டல். பாலசுந்தரம் காரில் செக் போஸ்ட் வந்து சேர்ந்திருந்த போது மூர்த்தியை கட்டிடத்திற்குள் இருந்த அறைக்குள் ஷர்ட்டை கலட்டி நிற்க வைத்திருந்தார்கள். அடித்திருந்தார்கள். உதட்டிலும் நாசித்துவாரங்களிலும் லேசாய் ரத்தம் உறைந்து தெரிந்தது. பாலசுந்தரத்தை பார்த்ததுமே அலறினான் மூர்த்தி. சார், என்னை காப்பாத்துங்க சார். லாரிக்குள்ளே துப்பாக்கி மயமா இருக்கு சார். எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல சார். பாலசுந்தரம் அவனுடைய கத்தலை பொருட்படுத்தாமல் அதிகாரிகளை ஏறிட்டார். லாரிக்குள்ளே பிஸ்டல்ஸ் இருந்ததா? எஸ். ஹவு மச் சார்? 158 பீசஸ். எல்லாமே வெளிநாட்டு ரகம். நான் பார்க்கலாமா? காட்டினார்கள். பாலசுந்தரம் அவைகளை பார்த்துவிட்டு அதிகாரிகளிடம் திரும்பினார். சார், எங்க பால்டின் பேக்கேஜ் இது மாதிரி இருக்கவே இருக்காது. அட்டைப்பட்டிகளில் பேக்கேஜ் பண்ணி அனுப்புறது தான் எங்கள் வழக்கம். ஆனால் இது வித்தியாசமா இருக்கு. சம்திங் ராங் வித் டிரைவர். மூர்த்தி வீறிட்டான். சார்
ஸ்குவாட் அதிகாரி பாலசுந்தரத்தை ஏறிட்டார். டிரைவர் தனக்கு எதுவும் தெரியாது, கம்பெனியில் லோட் பண்ணினதை கொண்டு வர்றேன்னு சொல்றான். ஹீஸ் லையிங். இந்த டிரைவர் எங்க கம்பெனியில் சொந்த டிரைவர் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்த டிரைவர். கம்பெனியை விட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் லாரியை வெளியே வந்தாச்சு. ஆனால் 10:40க்கு தான் டிரைவர் இந்த செக் போஸ்டை கிராஸ் பண்றான். இடையில் லாரியை எங்கேயோ கொண்டு போயிருக்கிறான். எங்க கம்பெனியின் ஒரிஜினல் பால்டின் பேக்கேஜ்களை பிரித்து பிஸ்டல்களையும் சேர்த்து பண்டில் பண்ணியிருக்கான். அவன்கிட்டயே கொஞ்சம் டீப்பா விசாரிச்சிங்கன்னா உண்மை வெளியே வந்துவிடும். மூர்த்தி உறைந்து போய் பாலசுந்தரத்தை பார்த்தான். சார், சாரி, லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்ட்ராக்ட் ஆளுங்க வேண்டாம்னு என்னோட பார்ட்னர் தலையா அடிச்சுக்குவார். அதுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினீங்களா சார்? இனிமேல் தான் பண்ணணும். சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாய் பேசணும். அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ப்ளீஸ். பக்கத்து அறைக்கு போனார்கள். உள்ளே நுழைந்ததும் பாலசுந்தரம் தன் கையில் வைத்திருந்த தோள் பையை அதிகாரிகள் ஒருவரிடம் நீட்டினார். என்ன இது? பிரிச்சு பாருங்க சார். பிரித்தார். 100 ரூபாய் நோட்டு கட்டுகள். அவர் அதிர்ச்சியில் நிமிர பாலசுந்தரம் புன்னகைத்தார். 2 லட்சம் இருக்கு. அது அட்வான்ஸ் தான் சார். நீங்க டிமாண்ட் பண்றதை தர்றேன். அதிகாரிகளிடையே மௌனம். பாலசுந்தரம் சிரித்தார். கேபினெட் மினிஸ்டர் குஷன் தாரியா மெட்ராஸுக்கு வந்தால் என்னோட வீட்டில் தான் சாப்பிடுவாரு. உள்துறை மந்திரி சோந்தி மிஸ்ரா எனக்கு ரொம்பவும் வேண்டியவர். அதிகாரிகளிடம் இப்போ ஒரு பயம் வந்திருந்தது. இப்போ உங்களுக்கு ஃபேவரா நாங்கள் என்ன பண்ணணும் சார்? தட்ஸ் குட். உங்களுக்கு பாதகமா என்னோட அப்ளிகேஷன் இருக்காது. இந்த லாரியை நீங்க சீஸ் பண்ணலாம், ஆயுதங்களை கைப்பற்றி டிரைவரையும் அரெஸ்ட் செய்யலாம். ஆனால் என்னோட பேரோ கம்பெனியோட பேரோ வெளியே வரக்கூடாது. அதெப்படி சார் முடியும்? டிரைவர் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினால் அவன் உங்கள் பேரை இழுப்பானே. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல பேரும் ப்ரமோஷனும் கிடைக்கணும்னா நான் ஒரு யோசனையை சொல்லலாமா? சொல்லுங்க. தன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு நக்சலைட் சுட்டு கொள்றது வீரச் செயல்தானே. மேபி. டிரைவர் மூர்த்தியை ஒரு நக்சலைட்டாய் மாத்துங்கள். ஒரு தோட்டாவில் அவனுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு லாரியையும் ஆயுதங்களையும் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிடுங்கள். டிரைவரை தீர்த்து கட்டுறதா? அவனோட கதையை இங்கேயே முடிக்கணுங்கிறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி உங்க ஜீப்பில் ஏத்திக்க வேண்டியது. வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அவனை இறக்கி காரியத்தை முடிச்சிட்டு போலீஸ்கிட்ட போய் எங்ககிட்ட இருந்து ரிவால்வரை பறிச்சு எங்களையே சுட்டு தள்ள முயற்சி பண்ணினான், நாங்க அவனை சுட வேண்டியதாயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. சில வினாடிகள் யோசனைக்கு பின் 2 அதிகாரிகளும் தலையாட்டினார்கள். வீடியோ திரையில் அவர்களின் முகங்கள் காணாமல் போக சியாமளாவின் முகம் உற்பத்தியாகி பேசியது. அன்பார்ந்த வீடியோ நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்தது எங்கள் தயாரிப்பான ஒரு கதையை. இதில் மூர்த்தியாக நடித்தவர் சுந்தர்ராஜன், பாலசுந்தரமாக நடித்தவர் சிகாமணி, செக்ஸ்போர்ட் ஸ்குவாட் அதிகாரிகளாக நடித்தவர்கள் சுரேஷ்குமாரும் தண்டபாணியும். இது வெறும் கதையல்ல. நம் சிங்கார சென்னையில் இருக்கும் ஒரு பிரமுகர், முக்கிய பிரமுகர். இவருடைய அநேக நடவடிக்கைகள் இன்னமும் புதிராகவே இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிர் தொடரும். அவர் திருந்தும் வரை இது தொடரும். அடுத்த வீடியோ இதழ் வரும் வரை உங்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஷியாமளா. திரையில் சிரிப்போடு அவள் முகம் தெரிய பாலசுந்தரம் கையிலிருந்த ரிமோட் கண்ட்ரோலால் பட்டனை தட்ட சியாமளாவின் முகம் மறைந்து போயிற்று. திரை வெறுமையாயிற்று. கதிர் என்றார் பாலசுந்தரம். டை கட்டின பிஏ சார் என்று அருகில் வந்தான். சியாமளா ரொம்பவும் புத்திசாலியா இருப்பா போல் இருக்கே. ஆமா சார், நாம பண்ணின தப்புக்களை ஒரு டெலிஃபில்ம் மாதிரியே எடுத்து காட்டிட்டா. கேசட்டை பார்க்குற எல்லா ஜனங்களுக்கும் அது நீங்க தான்னு நல்லா தெரியும் சார். இவளை என்ன பண்ணலாம்? சத்தம் காட்டாம முடிச்சிடலாம் சார். இவ இப்ப கொலை செய்யப்பட்டால் ஜனங்களுக்கும் போலீஸுக்கும் என்மேல்தான் சந்தேகம் வரும். அப்படின்னா அவளை உறவாடித்தான் கெடுக்கணும். எப்படி சார்? அவங்க யூனிட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் சார். அதில் ஒருத்தனை பிடி. வேண்டிய கரன்சியை திணிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. எஸ் சார். அத்தியாயம் 4. அன்றைக்கு காலை சியாமளா தன் கைனடிக் ஹோண்டாவை நிறுத்திவிட்டு ஆஃபீஸுக்குள் நுழைந்த போது எதிர்பட்ட தினேஷ் சிரித்தான். கைகுடு சியாமளா. எதுக்கு? இந்த மாச வீடியோ மேகசின் அமோக சேல். நிறைய வீடியோ லைப்ரரிஸ் கேசட் வேணும்னு கேட்டு டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. அவனோடு கை குலுக்கினாள் சியாமளா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினேஷ்.
கேசட் சேலுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? புதிதாய் ஒரு புதிர் பகுதியில் நீ பாலசுந்தரத்தை அடையாளம் காட்டினதுதான். வழக்கம் போல நான் பண்ணினேன். தட்ஸ் ஆல். நீ அடக்கமாக சொல்லிக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹானர் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உன்னை கூட்டிட்டு போய் அமர்க்களமாய் ட்ரீட் தர போறேன். எனக்கு வேண்டாம். சரி, வேற என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கே சொல்லணுமா? சரி, யோசிக்க 2 நாள் எடுத்துக்க. நாளை கழிச்சு மறுநாள் ஆஃபீஸுக்கு வந்ததும் சொல்லு. நான் எது ஆசைப்பட்டாலும் கொடுப்பீங்களா? ஷுர். சொல்லிக்கொண்டிருக்கும் போதே கேமராமேன் ஜார்ஜ் ஆஃபீஸ் போர்ட்டிகோவில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வேக வேகமாய் உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஜார்ஜ். போன காரியம் என்னாச்சு? தினேஷ் கேட்டான். அந்த எம்எல்ஏவை பார்க்க முடியல சார். எந்த வீட்டுக்கு போயிருந்த? புரசரவாக்கம் மில்லர்ஸ் ரோட்டில் இருக்கிற வீட்டுக்குத்தான். நீ வளசரவாக்கம் போயிருக்கணும் ஜார்ஜ். மனுஷனுக்கு அங்கதான் சின்ன வீடு. இன்னைக்கு மத்தியானம் போய் ஆளை மடக்கு. இன்டர்வியூ பண்ணுற குமாரை கூட்டிக்கிட்டு போயிடு. கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எது தெரியுமா? தெரியும் சார். எதுன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்கள் இப்போ எந்த கட்சியில் இருக்கிறீங்க? கரெக்ட். அடுத்த கேள்வி எது? நீங்கள் ஜெயிச்ச தொகுதி எது? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீட்டில் இல்லாத ஜனங்களுக்கு வீடு கட்டி தரப்போறதால் சொன்னீங்கள். ஆனால் அதை மறந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சின்ன வீடாக செட்டப் பண்ணிட்டு போறீங்களே, இது நியாயமா? பேஷ். அப்புறம் நீங்கள் வாங்கின லஞ்ச தொகையிலேயே எது பெரிய அமௌண்ட்? குட். தென் கள்ளச்சாராய ஒழிப்பு கமிட்டியில் உறுப்பினராயிருக்கிற நீங்கள் ராத்திரியில் குடிக்கிறது எந்த நாட்டு விஸ்கி? குமார் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே எம்எல்ஏவோட ரியாக்ஷனை கேமராவால் சுருட்ட வேண்டியது உன்னோட வேலை. எஸ் சார். சொல்லிவிட்டு ஜார்ஜ் குமாரை தேடிக்கொண்டு போக சியாமளா தினேஷை ஏறிட்டாள். எம்எல்ஏ யாரு? அலையோசை ஆறுமுகம். இவ்வளவு காரமான கேள்விகளுக்கு அந்த ஆள் பதில் சொல்வாரா? பதில் சொல்லாம போனாலும் அந்த ஆளோட ரியாக்ஷனையாவது கிடைக்குமே. கேசட்டே சேர்த்துட வேண்டியதுதான். நம்ம வீடியோ பத்திரிகையில் காமெடி ட்ராக்கே இதுதான். சியாமளா சிரித்தாள். அத்தியாயம் 5. பாலசுந்தரம் ஸ்காட்சின் களிப்பில் இருந்தபோது இன்டர்காம் கிணுகிணுத்தது. ரிசீவரை எடுத்தார். யாரு? சார், நான் கதிர். ஹாலில் இருந்து பேசுகிறேன். என்ன? சியாமளா, தினேஷ் யூனிட்டிலிருந்து ஒரு ஆளை கொண்டாந்திருக்கிறேன். ஆள் எங்கே? வெளியிலே காரிலே உட்கார வச்சிருக்கிறேன். மேலே கூட்டிட்டு வா. சரி சார். பாலசுந்தரம் காத்திருக்க 2 நிமிஷ நேரத்துக்கு பிறகு கதிர் உள்ளே வந்தான். அவனுக்கு பின்னால் ஒரு இளைஞன். ஹீ இஸ் த பர்சன் சார். பாலசுந்தரம் அவனை ஏறிட்டார். உன் பேரு? குமார் சார். சியாமளா தினேஷ் யூனிட்டில் உனக்கு என்ன வேலை? ரிப்போர்ட்டர். அங்கே உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? 2 வருஷம் சார். இந்த மாதம் வீடியோ கேசட்டில் என்னை பற்றின விவகாரம் ஒன்று இருக்கே, அது அவங்க கைக்கு எப்படி கிடைச்சது? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அது அந்த பொண்ணு சியாமலாவோட டிபார்ட்மெண்ட். உன் பேர் என்ன சொன்ன? குமார். இதோ பார் குமார், என்னோட பிஏ கதிர் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கலாம். உனக்கு வேண்டிய பணம் தர்றேன். அந்த சியாமலாவையும் தினேஷையும் வீழ்த்த நீ உதவிவியா? சார், நான் தினேஷ் கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்ப அவர் கம்பெனி சாதாரண நிலைமையில் தான் இருந்தது. கடந்த 2 வருஷமாத்தான் அவரோட வீடியோ பத்திரிகைகள் இவ்வளவு மவுசு. ஆரம்ப காலத்தில் அவரோட பேச்சு நடவடிக்கையெல்லாம் மரியாதையாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பணமும் புகழும் சேர சேர தினேஷ் சியாமலா 2 பேருக்குமே தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலை நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். 2 வருஷமா சம்பளமும் அதேதான். போன மாதம் சம்பளம் வாங்குறப்ப குடும்ப நிலைமையை சொல்லி கொஞ்சம் அதிகமாக கேட்டேன். அதுக்கு அந்த தினேஷ், உனக்கு இஷ்டம்னா வேலையை பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இருன்னு சொன்னான். அந்த நிமிஷத்துல இருந்து அவன் மேலே ஒரு வன்மம் வளர்ந்துருச்சு. வேலையை விட்டுட்டு போகிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பாலசுந்தரம் புன்னகைத்தார். என்னைக்குமே எழுந்திருக்க முடியாதபடி ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவோம். குமார், விஸ்கி சாப்பிட்றியா? வேண்டாம் சார். பழக்கம் இருக்கா? இருக்கு. ஆனா பழக்கம் இருக்குல்ல. உட்கார். வேண்டியதை ஊற்றி சாப்பிடு. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். குமார் சங்கோஜமாய் உட்கார்ந்தான். அவன் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு முடித்ததும் பாலசுந்தரம் பேச்சை துவக்கினார். தினேஷ் சியாமலாவை எப்படி வீழ்த்தலாம்? சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். ஆனால் அதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. பயப்படாதே. என்னோட திட்டம் இதுதான். சொல்லுங்க சார். தினேஷ் சியாமலா தன்னோட ஆஃபீஸுக்குள்ளே ஒரு வீடியோ லைப்ரரி வச்சிருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டேன். நிஜமா? ஆமாம்.
அந்த லைப்ரரியில் எவ்வளவு கேசட் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 1000 கேசட் இருக்கும் சார். எல்லாமே டாக்குமெண்ட்ரி டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கேசட்ஸ். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நிறைய வாங்கினாங்க. அந்த லைப்ரரி யாரோட பொறுப்பில் இருக்கு? குறிப்பிட்ட நபர்னு இல்லை சார். ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டவங்க யார் வேணுமென்னாலும் உள்ளே போகலாம். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கேசட்டை எடுத்து அங்கேயே இருக்கிற டெக்ல போட்டு பார்க்கலாம். நீயும் அங்கே போய் போட்டு பார்க்கறது உண்டா? உண்டு சார், அது போதும் என்று சொன்ன பாலசுந்தரம் திரும்பினார். கதிர், சார், அந்த பிரீஃப் கேஸை கொண்டு வா. கதிர் வேகமாய் நகர்ந்து போய் கிரே நிற பிரீஃப் கேஸை கொண்டு வந்து டீஃபாயின் மேல் வைத்தான். சார், இதுவும் கேசட் தான், ஆனால் ப்ளூ ஃபில்ம் கேசட்ஸ். இது எதுக்கு சார்? புரியல. இந்த பிரீஃப் கேஸை தினேஷ் சியாமலா வீடியோ லைப்ரரிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற கேசட்டுகளோட கேசட்டா இதையும் கலந்துட போகிறேன். கலந்துட்டு நீ தகவல் கொடுத்ததும் நான் என்னோட ஆளை விட்டு ஏதாவது ஒரு பப்ளிக் டெலிஃபோனில் இருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நதி வீடியோ மேகசின் ஆஃபீஸ் வீடியோ லைப்ரரியில் ப்ளூ ஃபில்ம் கேசட் விற்பனை நடக்குதுன்னு சொல்ல போகிறேன். போலீஸ் உடனடியாய் அங்கே போவாங்க. அப்புறம் என்ன நடக்குங்கிறதை கற்பனை பண்ணி பாரேன். குமாரின் முகம் பிரகாசத்துக்கு போயிற்று. ஃபென்டாஸ்டிக் ஐடியா சார். ஒரே நாளில் ஊர் பூராவும் பேர் நாறிடும். உன்னால் இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா குமார்? இது ரொம்ப ஈஸியான ஜாப் சார். நாளை காலையிலே இந்த பிஎஃப் கேசட்ஸை லைப்ரரி கேசட்ஸோட கலந்து விட்டு உங்களுக்கு வெளியே இருந்து ஃபோன் பண்ணுறேன். மற்ற ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சொன்ன குமார் இன்னொரு பெக் ஸ்காட்சை உள்ளே தள்ளினான். அத்தியாயம் 6. மறுநாள் காலை 10:30 மணி. டெலிஃபோன் அழைத்ததும் ரிசீவரை எடுத்தார். ஹலோ சார், நான் குமார். ஐஸ் ஹவுஸ் பப்ளிக் டெலிஃபோன் பூத்திலிருந்து பேசுகிறேன். என்னாச்சு? பிஎஃப் கேசட்ஸை லைப்ரரி கேசட்ஸோடு கலந்துட்டேன். நீங்கள் உடனடியாய் உங்கள் ஆள் மூலமாய் போலீஸ் மேட்டரை கன்வே பண்ணி சொல்லிடுங்க. காரியம் முடிஞ்சதும் 2 நாள் கழித்து நாம் மீட் பண்ணிக்குவோம் சார். சரி. ரிசீவரை வைத்த பாலசுந்தரம் இன்டர்காமில் கதிரை கூப்பிட்டார். கதிர், போலீஸுக்கு மெசேஜை கொடுத்துடு. எஸ் சார். கதிர் பங்களாவை விட்டு ஸ்கூட்டரில் வெளிப்பட்டு அடுத்த தெருமுனையில் இருந்த பப்ளிக் டெலிஃபோன் பூத்தை தொட்டான். ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே போய் அவசர போலீஸோடு தொடர்பு கொண்டான். சார், நதி வீடியோ மேகசின் ஆஃபீஸில் இருக்கிற வீடியோ லைப்ரரியில் ப்ளூ ஃபில்ம் கேசட் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க சார். நீங்கள் யார்? அவங்களுக்கு வேண்டிய ஒரு கஸ்டமர். பேரை சொல்ல எனக்கு விருப்பமில்லை சார். நீங்கள் உடனடியாக புறப்பட்டு போனால் கேசட்டுகளை சீஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சதே சொல்லிவிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். ரிசீவரை மாட்டி விட்டு வெளியே வந்தான் கதிர். அடுத்த மாத வீடியோ மேகசினுக்கு ஸ்கிரிப்ட் தயார் செய்து கொண்டிருந்த தினேஷும் சியாமலாவும் ஆஃபீஸ் பாய் வேகமாய் உள்ளே வருவதை பார்த்ததும் நிமிர்ந்தார்கள். என்ன ரஹீம்? போலீஸ் ஜீப் வந்திருக்கு சார். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அறைக்கதவு தட்டப்பட்டது. எஸ், கமின். ஒரு இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் உள்ளே வந்தார்கள். தினேஷும் சியாமலாவும் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை நகர்த்தி வைத்தார்கள். இன்ஸ்பெக்டர் கேட்டார், மிஸ்டர் தினேஷ்? எஸ், மை செல்ஃப். இவங்க மிஸ் சியாமலா, என்னோட கோ பார்ட்னர். உங்களுக்கு சொந்தமாக வீடியோ லைப்ரரி இருக்கா? இருக்கு. எங்கே? உள்ளே வாங்க போகலாம். ஃபார் வாட்? உங்கள் கேசட் லைப்ரரியை சோதனை போடணும். எதுக்காக? உங்கள் கேசட் லைப்ரரியில் ப்ளூ ஃபில்ம் கேசட்டுகள் இருக்கிறதா தகவல். தினேஷ் புன்னகைத்தான். தகவல் கொடுத்தது யாரு? அன்னோன் காலர். யாரோ பொழுது போகாமல் விளையாட்டுக்கு ஃபோன் பண்ணினதை நம்பிட்டீங்க போல் இருக்கு. எங்கள் கேசட் லைப்ரரி இருக்கிறது பூராவுமே டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கேசட். சாரி, வி ஆர் இன் வாண்ட் ஆஃப் அ சர்ச். இட்ஸ் ஓகே, வாங்க போகலாம். தினேஷும் சியாமலாவும் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயையும் கூட்டிக் கொண்டு வீடியோ லைப்ரரிக்கு போனார்கள். வெறுமனே சாத்தியிருந்த கதவை தள்ளி உள்ளே கையை காட்டினான் தினேஷ். கோ அண்ட் சர்ச் சார். இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் உள்ளே போனார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேர சோதனை. சந்தேகப்பட்ட சில கேசட்டுகளை அங்கிருந்த டெக்கில் போட்டு பார்த்தார்கள். பின் வியர்த்த நெற்றிகளோடு வெளிவந்தார்கள். தினேஷ் புன்னகையோடு கேட்டான், டிட் யூ கெட் எனிதிங் இன்ஸ்பெக்டர்? சாரி. உங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தால் இந்த ஆஃபீஸ் முழுவதையுமே சர்ச் பண்ணலாம். வேண்டாம், வி ஆர் லீவிங். அவர் புறப்பட்டு போனதும் தினேஷும் சியாமலாவும் அறைக்குள் வந்தார்கள். பரஸ்பரம் புன்னகைத்து கொண்டு அழைப்பு மணியை தட்டினார்கள். பியூன் ராஹிம் எட்டி பார்த்தான். டப்பிங் தியேட்டரில் குமார் இருந்தால் கூப்பிடு.
குமார் அடுத்த 2வது நிமிஷமே சிரிப்போடு வந்தான். போலீஸ் போறதே பார்த்துட்டு தான் இருந்தான் சார். குமார், மறுபடியும் உனக்கு தேங்க்ஸ். சுந்தரத்தோட பணத்துக்கும் பேச்சுக்கும் சபலப்பட்டுடாம இந்த நிறுவனத்தை நீ காப்பாத்தி இருக்க. நேத்திக்கு சொன்ன அதே வார்த்தையைத்தான் இன்னைக்கும் சொல்றேன் சார். வேலை பார்க்குற இடம் தாய்க்கு சமம். அதுக்கு ஒரு பழி வர்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியாது சார். தேங்க்யூ. பாலசுந்தரத்துக்கு இங்கிருந்து நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சார்? தாராளமா. குமார் மேஜையில் இருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு பாலசுந்தரத்தின் வீட்டு டயலை சுழற்றி அவரை பிடித்தான். சார், நான் குமார். மறுமுனையில் பாலசுந்தரம் பொறுமினார். என்ன குமார், போலீஸ் வீடியோ லைப்ரரியை சோதனை போட்டு வெறும் கையோடு திரும்பி போயிட்டாங்களாம். அதுக்குள்ளே உங்களுக்கு தகவல் வந்து அச்சா? என்னோட PA கதிருக்கு அதுதான் வேலை. இப்பத்தான் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னார். போலீஸ் வந்துட்டு கம்முன்னு போறாங்களாமே. ஆமாம், கேசட்டை லைப்ரரியில் PF கேசட்டோடு இருந்தா தானே சீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீ வைக்கலையா? எப்படி வைக்க முடியும்? நேற்று ராத்திரியே நீங்கள் கொடுத்த BF கேசட்டுகள் பூராவையும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டேனே. என்னது, எரிச்சிட்டியா? பின்ன அந்த மாதிரி கேசட்டை எல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்காது சார். எரிக்காம என்ன பண்ணுறது? குமார், பேசுறது நீதானா? நேற்று நீ என்கிட்ட பேசின பேச்செல்லாம் ஒரு தமாஷ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். டேய், இதோ பார், உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துக்க வேண்டாம்னு நினைச்சா ரிசீவரை வச்சிடு. ராஸ்கல், பணத்தை வாங்கிட்டு நீ கொடுத்த 50,000 ரூபாய் பணம் தானே. அந்த பாவப்பட்ட பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக உபயோகம் பண்ணிக்கிட்டேன். வித்யாகர் நடத்திட்டு வர்ற உதவும் கரங்கள் அமைப்புக்கு கொடுத்துட்டேன். அதுவும் உங்கள் பேரிலேயே. வேணுமுன்னால் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். யூ அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து திட்டு. ரிசீவரை வைத்துவிட்டு எதிரே இருந்த சியாமலாவையும் தினேஷையும் பார்த்து சிரித்தான் குமார். சியாமலா சொன்னாள், இந்த ஒரு அபாய கட்டத்தை தாண்டி விட்டோம். அந்த பாலசுந்தரத்தை கோபப்பட இப்போ அதிகமாயிருக்கும். அவன் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நான் முந்திக்கிட்டு அவனோட இல்லீகல் கண்டாக்ட்ஸை தோலுரிச்சு காட்டணும். ஆதாரங்களோடு அவனை அமுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு முயற்சியில் ஈடுபட போறேன். அதில் மட்டும் வெற்றி கிடைச்சிட்டால் பாலசுந்தரத்தோட கைக்கு காப்பு மாட்டிடலாம். தினேஷ் கவலையாய் சொன்னான். ரிஸ்க் எடுக்காதே சியாமலா, எனக்கு பிடிச்சதே ரிஸ்க் தான். அத்தியாயம் 7. இரவு 11 மணி. கைனட்டிக் ஹோண்டாவை அந்த பெரிய புளிய மரத்துக்கு கீழே நிறுத்தினாள் சியாமலா. அந்த சுற்றுப்புறம் பூராவும் சன்னமாய் இருட்டு படர்ந்து தெரிந்தது. பில்லியனிலிருந்து இறங்கினாள் ரின்சி, சியாமலாவின் உதவியாளினி. தூரத்தில் ஒளிரும் சோடியம் வேப்பர் விளக்குகளை காட்டினாள் சியாமலா. ரின்சி, அதுதான் ஃபேக்டரி. பெரிய ஃபேக்டரி மாதிரி தெரியுதே. சுமார் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. இத்தனை பேர் வேலை பார்க்குற ஒரு ஃபேக்டரியில் எப்படி ரகசியமாய் ஆயுதங்களை தயாரிக்க முடியும்? நமக்கு கிடைச்ச தகவலின்படி ஃபேக்டரியின் பின்பக்கம் ரொம்பவும் ஒதுக்குப்புறமாய் ஒரு கோடவுன் இருக்குது. சகலவிதமான சமூக விரோதமும் அந்த கோடவுனுக்குள்ளே தான் நடக்குது. ஸ்கூட்டரின் முன்புறம் இருந்த பாக்ஸை பிரித்து உள்ளே இருந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் வீடியோ கேமரா ஒன்றை எடுத்தாள் சியாமலா. தோளில் வசதியாய் மாட்டிக்கொண்டாள். ரின்சியின் கழுத்தில் ஒரு யாஷிகா கேமரா தொங்கியது. இருட்டான அந்த குறுகிய சாலையில் நடந்தார்கள். ஜீன்ஸ் பேண்ட்டும் முரட்டுத்தனமான காட்டன் ஷர்ட்டும் வேகமாய் நடக்க வசதியாய் இருந்தது. அணிந்திருந்த பவர் கேன்வாஸ்கள் சைலன்சர் மாட்டின மாதிரி சரக் சரக் என்று சத்தத்தை மிக மிக லேசாய் முணுமுணுத்தன. சொற்ப நிமிஷங்களில் ஃபேக்டரியின் காம்பவுண்ட் சுவரை எட்டி பிடித்தார்கள். ஃபேக்டரியின் இடது பக்க வாட்டில் ஓர் ஒற்றையடி பாதை இருட்டில் தயங்கி போயிற்று. ரின்சி பென்டாச்சை அடித்தாள். ஒரு டென்னிஸ் பந்து அளவுக்கு வெளிச்ச வட்டம் விழுந்தது. இருவரும் அதை பின்பற்றி நடந்தார்கள். சுற்றிலும் பூச்சிகள் சத்தம். காடாய் வளர்ந்திருந்த காற்றாலை பத்தைகளுக்கு மத்தியில் ராத்திரி நேர ரசாயன பூச்சிகள் மினுமினுத்தன. காம்பவுண்ட் சுவர் ஓரமாய் நடந்தார்கள். சுவர் கொஞ்சம் சிதிலமாய் உயரமாய் போய்கொண்டிருந்தது. 10 நிமிஷ நடைக்கு பின் அந்த வேப்பமரம் கோணலாய் வளர்ந்து காம்பவுண்ட் சுவரோடு உரசியபடி தெரிந்தது. சியாமலா நின்றாள். ரின்சி, முதல்ல நான் மரத்தில் ஏறி உட்புறம் பார்த்துட்டு கையசைக்கிறேன். அப்புறமா நீ ஏறு.
அவள் தலையாட்டினாள். சியாமளா ஜாக்கிரதையாய் உணர்வோடு மரத்தில் கால் பதித்து ஏறினாள். சுலபமாய் உயரம் போனாள். காம்பவுண்ட் சுவரின் உச்சியை எட்டி பிடித்து ஒரு பெரிய மூச்சிறைப்போடு உள்ளே எட்டி பார்த்தாள். யாரோ நடக்கிற சத்தம் கேட்டு உடம்பில் உஷார் ரத்தம் பாய்ந்தது. பார்வையை சுழற்றினாள். சுவருக்கு கொஞ்சம் தள்ளி செக்யூரிட்டி கார்டு ஒருவன் பூட் சத்தத்தோடு நடந்து வருவது தெரிந்தது. தலையை குனிந்து கொண்டாள் சியாமளா. கார்டின் காலடி சத்தம் தேய்ந்து போனதும் நிமிர்ந்தாள். இப்போது ஃபேக்டரியின் உள்ளே ஹோவென்ற நிசப்தம். ரின்சியை பார்த்து மேலே வா என்கிற மாதிரி கையை அசைத்தாள் சியாமளா. ரின்சி சரசரவென்று தொற்றி மேலே ஏறி வந்தாள். ரின்சி, நாம வந்தது கொஞ்சம் எசகு பிசகான நேரம். செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு நைட் ஷிஃப்ட் துவங்குற நேரம். செக்யூரிட்டி கார்ட்ஸும் ஷிஃப்ட் மாறி இருப்பாங்க. ஷிஃப்ட் மாறினதும் கார்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது வழக்கம். அந்த ஆள் போயிட்டானா? போயிட்டான். கீழே குதிச்சிடலாமா? பார்த்து குதிக்கணும். அதோ அந்த பக்கம் காளி கோணிப்பைகள் மாதிரி தெரியுதே, அது மேலே குதிச்சால் சத்தம் கேட்காது. குதித்தார்கள். மெலிதா 2 தொம்கள். நின்று நிதானித்து சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். ரின்சி, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறோம். பி அலர்ட். ஏதாவது ஆபத்துன்னா என்னை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நீ தப்பிச்சிடு. அதே மாதிரி தான் நானும். முட்டாள்தனமால் 2 பேரும் மாட்டிக்க கூடாது. ரின்சி தலையாட்டினாள். இருவரும் அடர்த்தியான இருட்டில் நடந்தார்கள். 10 அடி நடந்ததும் கேமராவை தோழி நின்றும் தளர்த்து தூரத்து ஃபேக்டரியை ஜூம் பண்ணி கேமராவை இயக்கி சியாமளா வியூ ஃபைண்டரை அப்படியே திருப்பி கோடவுனை கவர் பண்ணினாள். ரின்சி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிஷங்களுக்கு பிறகு மறுபடியும் நடந்தார்கள். சிதிலமான இரும்பு சாமான்கள் குவிக்கப்பட்ட இடத்திற்கு வந்ததும் சியாமளா நின்றாள். ரின்சி, நீ இங்கே மறைவாய் உட்கார்ந்துட்டிரு. நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வர்றேன். ரின்சி மண்டியிட்டு உட்கார்ந்தாள். சியாமளா மெல்ல நடந்து இருட்டில் கரைந்தாள். தூரத்தில் ஃபேக்டரியின் வெளிச்சங்கள் தெரிந்தன. 20 அடி தூரம் நடந்திருப்பாள். திடுமென்று மெலிதாய் தரை அதிர்கிற மாதிரி இருந்தது. கன்வர்ஸ் ஷூ அணிந்த பாதங்களில் ஒருவித குறுகுறுப்பு ஏறியது. தரை ஏன் அதிர்கின்றது? முழந்தாளிட்டு உட்கார்ந்து தரையிலும் காதை வைத்து உன்னிப்பாய் கேட்டாள். உள்ளே ஏதோ மெஷின் ஓடுவது போல் சத்தம். சியாமளாவுக்கு புரிந்தது. பூமிக்கு கீழே ஏதோ சுரங்க அறை. அதற்கு வழி எங்கே? சுற்றுமுற்றும் பார்த்தபடி நகர்ந்தாள். செக்யூரிட்டி மெயின் ஆஃபீஸுக்குள் நுழைந்துதான் அந்த கார்டு வெளியே கிளம்பி கொண்டிருந்த ஆஃபீஸரை நெருங்கினான். சார், என்ன? ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றப்ப கோடவுனுக்கு பக்கத்தில் சில குழப்பமான சத்தங்கள் கேட்டது. சப்தமா? என்ன சப்தம்? யாரோ குதிக்கிற மாதிரி, மூச்சிறைக்கிற மாதிரி. நீ என்ன பண்ணின? கொஞ்ச நேரம் அதே ஏரியாவில் நின்று பார்த்தேன். யாரும் தட்டுப்படவில்லை. இருந்தாலும் மனசுக்குள்ளே உறுத்தல். அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சத்தம் ஏதாவது கேட்டா உடனே நின்று திரும்பி பார்க்க கூடாது. கேட்காத மாதிரி போய் மறைவா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு சத்தம் வந்த திசையை வாட்ச் பண்ணணும். நீ இந்த கம்பெனிக்கு சிபாரிசில் பேரில் வந்தவன். அப்படித்தான் இருப்ப. திடகாத்திரமா இருந்தால் போதாது தம்பி, மூளையையும் கொஞ்சம் உபயோகிக்கணும். இதுக்குத்தானே மிலிட்டரிக்காரன் வேணுங்கிறது. கார்டு பேசாமல் நிற்க இவர் தொடர்ந்தார். ஏன் நின்றுட்டு இருக்க? சவுத் ஜோன்ல இருக்கிற கார்டு தேவராஜை கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போய் மறுபடியும் பாரு. எஸ் சார். நகர முயன்றவனை நிறுத்தினார் ஆபீசர். நில்லு. நின்றான். இந்த இடத்தோட முக்கியத்துவம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பாரு. அவன் தலையாட்டி விட்டு இன்னொரு கார்டை நோக்கி போனான். அத்தியாயம் 8. சியாமளா அந்த இருட்டில் மண்டியிட்டு உட்கார்ந்து வீடியோ கேமராவை இயக்கினாள். படம் பிடித்தவள் தரைக்குள்ளிருந்து வரும் மெஷின் சத்தத்தை பதிவு செய்வதற்காக சவுண்ட் அப்சர்வரை இயக்கினாள். அந்த சுரங்க அறைக்கு வழி எங்கே? கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொண்டு நிதானமாய் தேட வேண்டும். ரின்சியை கூப்பிடலாமா? தொலைவில் 2 டார்ச் வெளிச்ச வட்டங்கள் உற்பத்தியாகி அசைந்து வந்தன. அநேகமாய் அது செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். இங்கே இருந்தால் நிச்சயம் மாட்டிக்கொள்வோம். என்ன செய்யலாம்? கம்பவுண்ட் சுவர் பக்கமாய் போய்விட வேண்டியதுதான். உட்கார்ந்த நிலையிலேயே குதித்து குதித்து ரின்சி இருக்கும் இடத்திற்கு வந்தாள் சியாமளா. திகைத்தாள். ரின்சியை காணோம். எங்கே போனாள் இவள்? பயமாய் சுற்றுமுற்றும் பார்த்த வினாடி டார்ச் வெளிச்ச வட்டங்கள் அவளை நோக்கி வேகமாய் ஓடி வந்தன. பார்த்து விட்டார்கள். இனி தப்பித்து கொள்ள வேண்டியதுதான்.
இந்த ரின்சி எங்கே போயிருப்பாள்? அவளை நினைத்து கொண்டே கம்பவுண்ட் சுவரை நோக்கி ஓடினாள். தோளில் மாட்டிக்கொண்ட கேமரா குலுங்கியது. அசுர பாய்ச்சலில் ஓடி சுவரோரமாய் குவித்து வைத்திருந்த கோணிப்பைகளில் மேலேறி சுவரின் உச்சியில் எம்பி வேப்ப மரத்தின் கிளையை பற்றி கொண்டு சரசரவென சரிந்து கீழே வந்து கைனட்டிக் ஹோண்டாவின் மேல் பாய்ந்தாள். அலறிக்கொள்ளிருந்து கொண்டிருந்த டெலிபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தார் பாலசுந்தரம். கேட்டார், யாரு? சார், நான் செக்யூரிட்டி கார்டு தேவராஜ் பேசுகிறேன் சார். என்ன? நம் கோடவுன் ஏரியாவுக்குள்ளே 2 பெண்ணுங்க வேவு பார்க்க வந்துட்டாங்க சார். யார் அவங்க? தெரியல சார். பிடிச்சிங்களா இல்லையா? ஒரு பொண்ணு தப்பிடிச்சு ஓடிட்டா, ஒருத்தி மட்டும் மாட்டிக்கிட்டா. செக்யூரிட்டி செல்லில் அவளை அடைச்சி வச்சிருக்கோம். அந்த சம்பவம் ஃபேக்ட்ரி லேபர்ஸ் யாருக்கும் தெரியுமா? தெரியாது சார். நான் இப்போ வர்றேன். ரிசீவரை வைத்து விட்டு நைட் கவுனை களைந்து வேஷ்டி ஷர்ட்டுக்கு மாறி காருக்கு வந்தார். 20 நிமிஷம் வேகமான கார் பயணம். செக்யூரிட்டி செல்லில் ரின்சிக்கு முன்னால் புன்னகையோடு நின்றிருந்தார். கார்டு தேவராஜ் சொன்னான், கோடவுனுக்கு சதர்ன் சைடில் இந்த பொண்ணு கேமராவை வச்சுக்கிட்டு எதையோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தது சார். இன்னொரு பொண்ணு கிராப்ஸ் கொட்டி வச்சிருக்கிற இடத்துல மண்டி போட்டு உட்கார்ந்துருந்தது. எங்களை பார்த்ததும் திசைக்கொருத்தரா ஓட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தி ஓடிட்டா, இவளை மட்டும்தான் சிக்கினா. கேமரா அங்கே. இன்னொரு கார்ட் கொண்டு வந்து கொடுத்தான். கார்ட்ஸிடம் திரும்பினார் பாலசுந்தரம். நீங்க போங்க, நான் இந்த பொண்ணை விசாரிச்சுக்கிறேன். அவர்கள் நகர்ந்து போனதும் பாலசுந்தரம் அங்கிருந்த நாட்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தார். உன் பேர் என்னம்மா? ரின்சி மௌனித்தாள். சரி, நீ சொல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும். நானே உன்னை பற்றி சொல்கிறேன். உன் பேர் ரின்சி, சரியா? அந்த நதி வீடியோ ட்ராக் கம்பெனியின் ஒன் ஆஃப் த பார்ட்னர் சியாமலாவின் பிஏ நீ, சரியா? சியாமலாவும் நீயும் என்னோட நிழல் காரியங்களுக்கான ஆதாரங்களை தேடி வந்திருக்கிறீங்க, சரியா? புத்திசாலியாவ ஓடிட்டா, முட்டாள்தனமா நீ மாட்டிக்கிட்ட. சொல்லிக்கொண்டே கேமராவை திறந்து அதன் வயிற்றுக்குள் இருந்த ஃபிலிம் ரோலை எடுத்து பிரித்தார். சிரித்தபடி சொன்னார், உன்னோட பாஸுக்கு வீடியோ கேமரா, உனக்கு இந்த கேமராவா? ஆம்பளைகளா பிறக்க வேண்டியவங்க, தவறி போய் பொண்ணுங்களா பிறந்துட்டீங்க. ரின்சியே அவரை பயமாய் பார்த்தாள். பாலசுந்தரம் அவளை நெருங்கி கன்னத்தை தொட்டார். நீ கிறிஸ்தவ பெண்ணு தானே? தலையாட்டினாள். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லலைன்னா உடம்பை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். நீ சொல்றியா, நான் தொடட்டுமா? அத்தியாயம் 9. நீ என்னத்த சொல்லு சியாமலா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ரின்சியை விட்டு விட்டு ஓடி வந்தது தப்பு, இமாலய தப்பு. தினேஷ் பொறிந்தான். இடம் தினேஷின் வீடு. நான் என்ன பண்ணட்டும் தினேஷ்? ரின்சியை ஒரு இடத்துல இருக்க சொன்னேன், அவ இருக்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு தப்பிச்சு வந்துடுவான்னு. ஒருவேளை அவ மாட்டி இருந்தா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா தினேஷ்? ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம். ரின்சி ஒருவேளை தப்பிச்சு வந்துட்டா பிரச்சனையே இல்லை. சரி, வீடியோ கவரேஜ் என்ன பண்ணியிருக்க? கோடவுன் ஏரியாவை எடுத்திருக்கேன். அண்டர் கிரவுண்ட் ரூமிலிருந்து கேட்ட மெஷின் சத்தத்தை பதிவு பண்ணியிருக்கேன். அது போதாதே, அந்த பாலசுத்திரத்தை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தணும்னா இன்னும் வலுவான ஆதாரங்கள் வேணும். அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு போக வழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது கார்ட்ஸ் கண்ணில் பட்டுட்டோம். வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. தினேஷ், சியாமலா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்நேரத்திற்கு யார் தினேஷ்? தெரியலையே. ஒருவேளை ரின்சியோ? தினேஷ் ஆர்வமாய் எழுந்து போய் ஹாலை கடந்து திறந்திருந்த ஜன்னல் வழியே போர்ட்டிகோ வாசலை எட்டி பார்த்தான். ரின்சி இல்லை, யாரோ நின்றிருந்தார்கள். தினேஷ் ஜன்னல் வழியே கேட்டான், யாரது? வாசலில் நின்றிருந்தவன் திரும்பினான். போர்ட்டிகோவின் விளக்கு வெளிச்சம் முகத்தில் அடித்தது. என் பேர் கதிர், பாலசுந்தரத்தோட பிஏ. ரின்சியை பத்தி உங்ககிட்டையும் சியாமலா கிட்டையும் பேசணும். தினேஷ் கதவை திறந்து விட்டான். கதிர் புன்னகையோடு உள்ளே வந்தான். பக்கத்து அறையிலிருந்து வெளிப்பட்ட சியாமலாவை பார்த்து புன்னகைத்தான். உன்னோட உயிரை காப்பாத்திக்க நீ ஓடி வந்துட்ட. ஆனா ரின்சி அங்கே மாட்டிக்கிட்டா. அவ உங்களுக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? சியாமலா பதறினாள். அவள் உயிரோடு வேண்டும். கதிர் அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். ரின்சி உங்களுக்கு முழுசா உயிரோட வேணும்னா நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணியாகணும். ஒப்பந்தமா? ஆமாம். உங்க 2 பேராலே எங்களுக்கு 3 காரியம் நடந்தாகணும். அந்த 3 காரியமும் முடிந்த பின்னாடிதான் உங்க ரின்சியை நீங்க சேதமில்லாமல் உயிரோடு பார்க்க முடியும். நாங்க என்ன பண்ணணும்? முதல் காரியம், இந்த நாடு பத்திரிகை நிருபரை கூப்பிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி தரணும். பேட்டியா?
பேட்டின்னா ஒரு சின்ன அறிக்கை. பாலசுந்தரத்தை பற்றி வீடியோ மேகசீன்ல நாங்க கொடுத்த தகவல்கள் தப்பு. அவர் எந்த குற்றமும் செய்யாதவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும். 2வது காரியம், ஒரு பாப்புலர் தினசரி பத்திரிகையில் பாலசுந்தரத்தின் பேரில் அபாண்டமாய் பழி சுமத்தினதுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். 3வது காரியம், ராத்திரி வந்து கோடவுன் ஏரியாவை கவரேஜ் பண்ணின கேசட் என் கைக்கு வரணும். என்ன 2 பேரும் திகச்சு போயிட்டீங்க? நான் இப்ப சொன்ன 3 காரியமும் உங்களால் முடிகிற காரியம்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சியாமளா? நீ கோடவுன் ஏரியாவுக்கு வந்து போனதுமே அரை மணி நேரத்திலே எங்க நிழல் காரியம் சம்பந்தமான நடவடிக்கைகளை வேறு இடத்துக்கு மாத்திட்டோம். நீ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபேக்டரிக்கு எவ்வளவு போலீஸ் அனுப்பினாலும் கூட்டிக்கிட்டு வந்தாலும் அவங்க எந்த தடயமும் அவங்களுக்கு கிடைக்காது. ரின்சியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உங்களுக்கு முழுசா வேணும்னா நான் சொன்ன 3 காரியமும் நடந்தாகணும். கோடவுனை கவரேஜ் பண்ணின கேசட் எங்கே? மேஜை மேல் வைத்திருந்த கேசட்டை எடுத்து நீட்டினாள் சியாமளா. கதிர் புன்னகைத்தான். சும்மா எடுத்து நீட்டினால் எப்படி? டெக்கில் போட்டு காட்டு. சியாமளா போட்டாள். இருட்டில் கோடவுனில் அந்தரங்க டிவி திரையில் ஓடியது. பதிவு செய்யப்பட்ட அண்டர்கிரவுண்ட் சத்தங்கள் தெளிவாய் கேட்டது. கதிர் டிவி திரையை இருட்டாக்கி டெக்கின் வாயிலிருந்து கேசட்டை எடுத்து கீழே போட்டு பூட்ஸ் கால்களுக்கு கீழே நொறுக்கினான். பேன் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து சிறிய பாட்டிலில் இருந்த பெட்ரோலை கேசட் சிதிலங்கள் மேல் ஊற்றி தீக்குச்சி உரசி போட்டான். அது கப்பென்று பட்டி கொண்டு எரிந்தது. நிமிஷ நேரத்தில் சாம்பல் ஆயிற்று. முதல் காரியம் ஓகே. சிரித்த கதிர் தினேஷிடம் திரும்பினான். இந்த நாடு பத்திரிகை நிருபருக்கு ஃபோன் பண்ணி அவரை இங்கே வர சொல்லு. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாய் அறிக்கையை கொடுக்கலாம். நிருபரோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். 36516. ஃபோன் பண்ணு. தினேஷ் சியாமளா கதிரையே பார்த்தபடியே நின்றிருந்தாள். அப்ப ரின்சி உங்களுக்கு உயிரோட வேண்டாம், அப்படித்தானே? நான் புறப்படுறேன். கதிர் நகர நில்லு என்றாள் சியாமளா. அவள் நின்றதும் தினேஷ் டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தான். இந்த நாடு பத்திரிகை நிருபரை லைனில் பிடித்து வீட்டுக்கு உடனே வர சொல்லி கூப்பிட்டான். அவன் ரிசீவரை வைத்ததும் கதிர் சியாமளாவை ஏறிட்டான். 3வது காரியத்தை நீ பண்ண போற. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகம் விற்கக்கூடிய பேப்பர் எது? மனோரஞ்சிதம். அந்த பேப்பரோட அட்வர்டைசிங் செக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர்ற பேப்பரில் முதல் பக்கத்தில் பகிரங்க மன்னிப்பு கடிதத்தை போட சொல்லு. சியாமளா பெருமூச்சோடு நகர்ந்தாள். டெலிஃபோன் ரிசீவரை தொட்டு எடுத்த வினாடி மறுமுனையில் கிளிக் என்ற சத்தத்தோடு இணைப்பு கிடைத்தது. ஒரு குரல் பதட்டமாய் பேசியது. ஹலோ, நதி வீடியோ ட்ராக். பெண் குரல். அது ரின்சியின் குரல். அத்தியாயம் 10. சர்வ ஜாக்கிரதையானால் சியாமளா. ரின்சி லைனில் இருப்பது கதிர்க்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக மெல்ல தொண்டையை கனைத்தாள். எஸ், நான் ரின்சி பேசுகிறேன். ஹலோ ஹலோ மேடம், நான் தப்பிச்சிட்டேன். கதிரோட நிபந்தனைகளை எதுக்கும் ஒத்துக்காதீங்க. சியாமளாவுக்கு புது ரத்தம் ஊறியது. ரின்சி, நீ இப்போ எங்கிருந்து பேசுகிற? அசோக் நகர் எக்ஸிகியூஷன் டெலிஃபோன் பூத்திலிருந்து. கதிர் பக்கத்தில் வந்தான். முகம் மாறி இருந்தது. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சியாமளா கத்தினாள். தினேஷ், இவனை கவனி. ரின்சி எஸ்கேப். எப்போ தப்பிச்சாச்சு? டெலிஃபோன் பூத்திலிருந்து பேசிட்டு இருக்கா. தினேஷ் கதிரை நெருங்குவதற்குள் அவன் சோஃபாவை தாண்டி குதித்து வாசல் கதவை நோக்கி ஓடினான். கதவை திறந்து கொண்டு இருட்டில் பாய்ந்து கரைந்தான். துரத்தி கொண்டு போன தினேஷ் கதிரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் திரும்பினான். சியாமளா போனில் பேசிக்கொண்டிருந்தாள். ரின்சி, போலீஸுக்கு போயிடாதே. போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. கோடவுன் அந்தரங்கங்களை கவரேஜ் பண்ணியிருந்த வீடியோ கேசட் சாம்பல் ஆயிடுச்சு. நீ டெலிஃபோன் பூத்திலேயே இரு. நானும் தினேஷும் இப்போ வந்துடுறோம். ரிசீவரை வைத்தாள் சியாமளா. தினேஷ் எதிர்பட்டாள். சியாமளா, அவன் தப்பிச்சிட்டான். போகட்டும், முதல்ல காரை எடுங்க. நாம் போய் ரின்சியை கூட்டிட்டு வந்துடலாம். காரில் புறப்பட்டார்கள். நிசப்தம். ரோடுகளில் அது வேகம் எடுத்தது. சியாமளா சந்தோஷப்பட்டாள். ரின்சி எப்படியோ தப்பிச்சிட்டா, அது போதும். சியாமளா, போலீஸுக்கு விஷயத்தை கொண்டு போக வேண்டாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்ற? இது பாலசுந்தரத்துக்கு நமக்கு மத்தியில் நடக்கிற பனிப்போர். இதில் நாம் ஜெயிச்சால் தகுந்த ஆதாரங்களோட போலீஸ்கிட்ட போறதுதான் முறை. சியாமளா, நான் ஒன்று சொன்னால் கோவிச்சுக்க மாட்டியே? என்ன?
இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு என்னதான் தைரியம் இருந்தாலும் நீ ஒரு பெண். இந்த மாதிரியான ரிஸ்கான காரியங்களில் ஆண்கள் மாட்டிக்கிறதுக்கும் பெண்கள் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி தினேஷ், நான் பாலசுந்தரம் விவகாரத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன். உன்னால அவனோட சட்டவிரோத செயல்களை தோலுரிச்சு காட்ட முடியுமா? ஐ கேன். எத்தனை நாளில் முடியும்? எண்ணி 10 நாள். உங்களால் முடியலைன்னா நான் இறங்குவேன். ஓகே. கார் அசோக் நகருக்குள் நுழைந்தது. எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்குள் நுழைந்து டெலிஃபோன் பூத்தை நெருங்கிய போது பூத்துக்குள் இருந்து ரின்சி வெளிப்பட்டு ஓடி வந்தாள். உடம்பு பூராவும் புழுதி அப்பி இருந்தது. ரின்சி, கெட் இன். ரின்சி மூச்சிரைத்து கொண்டு காருக்குள் நுழைந்ததும் காரை நகர்த்தினான் தினேஷ். சியாமலா கேட்டாள். ரின்சி, ஆர் யூ ஆல் ரைட்? உனக்கு எதுவும் அடிக்கடி படலையே? இல்லை. நீ தப்பிச்சதை என்னால் நம்பவே முடியலை. அந்த பாலசுந்தரத்துக்கிட்டே இருந்து எப்படி தப்பிச்ச? ஏதோ அவசர ஃபோன் வந்ததா பாலசுந்தரம் ஃபேக்ட்ரிக்குள்ளே கிளம்பி போனார். சென்ட்ரி கார்ட்ஸ் 2 பேர் என்னை வேறு ஒரு ரூமுக்கு கொண்டு போகிறதுக்காக கோடவுனை ஒட்டிய காலி திடலில் நடத்தி கூட்டிக்கிட்டு போனாங்க. போகும்போது ஷூவோட நாடா கலண்டு போக அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு கார்டு கீழே குனிஞ்சான். அந்த வினாடியை பயன்படுத்திக்கிட்டு அவனை உதைச்சு மல்லாத்திட்டு இன்னொருத்தனை கராத்தே ஸ்ட்ரோக் மூலமாக வீழ்த்தினேன். அவங்க சுதாரிச்சுட்டு எழ ஒரு அரை நிமிஷம் பிடிச்சது. அது போதாது எனக்கு. இறங்க உபயோகிக்கப்பட்ட அதே காம்பவுண்ட் சுவருக்கு வந்து ஏறி குதிச்சேன். கிடைச்ச பக்கமெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஓடினேன். அசோக் நகர் எக்ஸ்டென்ஷன் வந்தது. பூத் கண்ணில் பட்டதும் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். தினேஷ் அவளிடம் திரும்பினான். இதோ பார் ரின்சி, இனிமேல் நீயும் சரி சியாமலாவும் சரி வீடியோ மேகசின் வேலையை மட்டும் பார்த்தால் போதும். இந்த பாலசுந்தரத்தோட நிழல் காரியங்களை அம்பலப்படுத்துறது என்னோட வேலை. முரட்டுத்தனமாய் பாலசுந்தரத்துக்கிட்ட மோதுகிறதுல பிரயோஜனமே இல்லை. செஸ் போர்டில் காய்களை நகர்த்தி எதிராளியை திணற வைக்கிற மாதிரி செயல்படணும். அத்தியாயம் 11. மறுநாள் காலை 11 மணி. அடுத்த வீடியோ மேகசினுக்காக தயாரிப்பில் சியாமலாவும் தினேஷும் ஈடுபட்டிருந்தார்கள். சியாமலா ஸ்கிரிப்டை புரட்டி கொண்டே கேட்டாள். இந்த மாதத்து கவிதையோ யாரோட கவிதையை போடலாம்? போன வாரம் உதயம் பத்திரிகையில் ஒரு கவிதையை படித்தேன். மனசை ரொம்பவும் டச் பண்ணிடுச்சு தினேஷ். கவிதையை சொல்லு. பட்ட மரம், பட்டறிவு, பட்ட காலிலே படும், பட்ட பாடு. இந்த வரிசையில் நானும் சேர்ந்து விட்டேன். ஆம், இப்போது நான் பட்டதாரி. தினேஷ் கண்கள் விரிந்தன. அற்புதம். கவிதை எழுதினது யாரு? பேர் தெரியல. மறுபடியும் புக்கை பார்க்கணும். மேகசின்ல இந்த கவிதையே சேர்த்துடு. தினேஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் கிணுகிணுத்தது. சியாமலா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நான் பாலசுந்தரம். என்ன, என்கிட்ட உன்னோட சாகசங்களை நிறுத்திக்கிட்டா பரவாயில்லை. எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்க மாட்ட. தினேஷ் வாயசெப்பில் கேட்டான். பாலசுந்தரம். அவளிடமிருந்து ரிசீவரை வாங்கி கொண்டான். இதோ பார் பாலசுந்தரம், ஒரு பொண்ணுக்கிட்டே உன்னோட வீர பிரதாபம் எல்லாம் வேண்டாம். ஏதாவது பேசுறதா இருந்தால் என்கிட்ட பேசு. இனிமேல் உன்னோட விவகாரங்களை நான் தான் கவனிக்க போறேன். ஓ, டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சா? பரவாயில்ல. யார் என்கிட்ட மோதினாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு விஷயம், என்கிட்ட மோதுறவங்க யாரா இருந்தாலும் ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன கண்டிஷன்? இது உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற பனிப்போர். போலீஸுக்கு இந்த போரை பற்றி தெரியாது. தகுந்த ஆதாரங்களோடு என்னை போலீஸில் பிடிச்சு தர நீங்க 2 பேரும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த முயற்சிகளை முறியெடுக்க நானும் ஸ்டெப்ஸ் எடுத்துக்குவேன். இப்படி பரஸ்பர முயற்சிகளை எடுத்துக்கிறதுனால 2 பக்கமும் சேதம் ஏற்படலாம். அந்த சேதங்களை நீங்களும் பொருட்படுத்தக்கூடாது, நானும் பொருட்படுத்த மாட்டேன். சம்மதமா? சம்மதம். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நீ மாறாமல் இருந்தால் போதும். சரி, இந்த நிமிஷத்திலிருந்து நம்ம மௌன யுத்தம் ஆரம்பம், சொன்ன பாலசுந்தரம் ரிசீவரை வைத்துவிட தினேஷும் ரிசீவரை வைத்துவிட்டு எதிரே உட்கார்ந்திருந்த சியாமலாவை ஏறிட்டான். மௌன யுத்தமாம். என்ன சொல்கிறான் அந்த ராஸ்கல்? பாலசுந்தரத்தின் கண்டிஷன் பற்றி சொன்னான் தினேஷ். சியாமலா செவிமடுத்து விட்டு கொஞ்சம் கவலையோடு கேட்டாள். சேதங்கள்னா என்ன அர்த்தம்? பாதிப்புகளை சொல்றார். எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் போலீஸுக்கு போகக்கூடாதாம். ஷியாமலா மேஜையின் மேல் முழங்காலை ஊன்றி கொண்டாள். தினேஷ், இந்த விஷயங்களில் நீங்கள் மட்டும் இறங்குறது சரியில்லை. ஐ வில் அக்கம்பனி வித் யூ. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஐ கான் டாலரேட். தினேஷ் புன்னகைத்தான். சரி, 2 பேருமே இந்த யுத்தத்தில் குதிப்போம். பாலசுந்தரத்தை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவோம். சியாமலா சொல்லி கொண்டிருக்கும் போதே கேமராமேன் ஜார்ஜ் கதவை தள்ளி கொண்டு வேகமாய் உள்ளே வந்தான். சார்,
ஜார்ஜின் முகம் கருத்து வியர்த்திருந்தது. தினேஷ், ஷியாமளா ஏறிட்டார்கள். என்ன ஜார்ஜ்? சார், குமார். பேச்சு வராமல் தொண்டைக்குள்ளேயே வார்த்தைகள் புதைந்து கொண்டது. குமாருக்கு என்ன? குமார் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சார். அத்தியாயம் 12. ஷியாமளாவும் தினேஷும் குமார் தங்கியிருந்த அறைக்கு அலரும் இதயங்களோடு போய் சேர்ந்தபோது தெருவில் சின்னதாய் கும்பல் கூடியிருந்தது. நடுவே போலீஸ் தலைகள் தெரிந்தன. கும்பலை விலக்கி கொண்டு இருவரும் உள்ளே போனார்கள். அறைக்குள் மூட்டை பூச்சி மருந்து வாசனை குப்பென்று அடித்தது. குமாரை சுவரோரமாய் கிடத்தி இருந்தார்கள். வாயிலும் மூக்கிலும் நுரை தள்ளி காய்ந்து போயிருந்தது. இன்ஸ்பெக்டர் ஒருவர் நடுத்தர வயது பெண்ணொருத்தியிடம் விசாரித்து கொண்டிருந்தார். நீதான் முதல்ல பாத்தியா? ஆமாங்க ஐயா. குமார் தம்பியோட துணிமணிகளை துவைத்து போடுற பொண்ணுங்க நான். வாரத்துல 2 நாள் வருவேன். இன்னைக்கு துவைக்க வர வேண்டிய நாள். வந்தேன். சாவியை எப்பவும் எதிர்த்தாப்புல இருக்கிற டெய்லர் கடையில கேட்டேன். அதுக்கு டெய்லரு, குமார் வீட்டில தான் இருக்கார் போல தெரியுது, கதவு லேசா திறந்து கிடக்குது, போய் பாருன்னு சொன்னாங்க. நான் கதவை தள்ளினேனுங்க. தம்பி கட்டில இருந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. ரூம் பூராவும் மருந்து வாசனை. நான் பயந்து போய் சத்தம் போட்டுட்டதும் டெய்லரும் ஓடி வந்துட்டாருங்க. தினேஷ் இன்ஸ்பெக்டரும் முன்னால் போயின்றான். சார், ஐ எம் தினேஷ், நதி வீடியோ ட்ராக் எடிட்டர். குமார் என்னோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹீஸ் அ ரிப்போர்ட்டர். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்தார். உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? எங்கள் ஆஃபீஸ் கேமராமேன் ஜார்ஜ். அவருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் வெளியில் இருந்து ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாராம். குமார் இந்த தற்கொலை முடிவுக்கு ஏன் போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி சார், அவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை. ஹீ இஸ் கரேஜியஸ். அப்படின்னா அவரோட ஷர்ட் பாக்கெட்டில் இந்த லெட்டரை பற்றி என்ன சொல்றீங்க? கையில் மடித்து வைத்திருந்த ஒரு கடிதத்தை தினேஷிடம் நீட்டினார் இன்ஸ்பெக்டர். தினேஷ் வாங்கி படித்தான். போலீஸ் துறைக்கு. கடுமையான வயிற்று வலியால் கடந்த சில நாட்களாக ரொம்பவும் தொல்லைப்பட்டு வந்தேன். எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டு பார்த்தும் குணம் தெரியவில்லை. இப்படி ஒரு நரக வேதனை படுவதை காட்டிலும் வாழ்க்கையை முடித்து கொள்வது நலம் என்று தோன்றியது. வாழ்க்கையை முடித்து கொள்கின்றேன். என் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை. விசாரணை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்த வேண்டாம். இப்படிக்கு குமார். கடிதத்தை ஷியாமளாவும் படிக்க கொடுத்துவிட்டு நிமிர்ந்தான் தினேஷ். இன்ஸ்பெக்டர் கேட்டார். லெட்டரில் இருக்கிறது அவரோட கையெழுத்து தானே? ஆமாம். ஆனால் சொல்லுங்க, குமாருக்கு வயிற்று வலி எதுவும் இருந்ததா? எங்களுக்கு தெரியல. ஹீ இஸ் ஹெல்த்தி. ஒரு நாள் கூட லீவு போட்டதில்லை. கடிதத்தை படித்து முடித்திருந்த சியாமளாவும் சொன்னாள். இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி குமாருக்கு வயிற்று வலி இருந்திருந்தால் நிச்சயம் எங்களுக்கு தெரிந்திருக்கும். தன்னோட நோயை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தினேஷும் சியாமளாவும் ஒருத்தரை ஒருத்தர் கனமான கவலை பார்வைகளை பார்த்து கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார். குமாருக்கு சொந்த ஊர் எது? இதேதான். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை. ஒரு பிரதர் மட்டும் டெல்லியில் இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். இதே ரூம்ல கடந்த 2 வருஷ காலமா தங்கி இருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார். அவருக்கு இந்த வயிற்று வலி இருந்ததை எப்படி சொல்லாம மறைச்சாருன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இன்ஸ்பெக்டர் குமாரின் உடலுக்கு பக்கத்தில் நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதற்காக நகர்ந்து போனார். தினேஷ் தலையை சாய்த்து சியாமளாவிடம் கேட்டான். லெட்டரை சரியா பாத்தியா சியாமளா? பார்த்தேன். அது குமார் கையெழுத்து தானா? சந்தேகமே இல்லை, குமார் கையெழுத்து தான். ஆர் யூ ஷுர்? ஷுர். குமார் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்லையே, அதுவும் வயிற்று வலிக்காக. பத்திரிகை துறையில் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஷியாமளா. இதுல பாலசுந்தரத்தோட கைங்கரியம் கலந்திருக்குமோ என்னமோ. அப்படின்னா லெட்டரில் இருக்கிற கையெழுத்து குமாரோடது தான், நோ டவுட். குமார் 2 கான்ஸ்டபிள்களின் உதவியோட வீதியில் நின்றிருந்த மாற்றுவரி வேனுக்குள் போய்கொண்டிருந்தான். ஷியாமளாவின் கண்களில் நீர் கீறியது. எவ்வளவு விசுவாசமானவன்! தினேஷ் இன்ஸ்பெக்டரை மறுபடியும் நெருங்கினான். சார், 1 கிளாரிஃபிகேஷன். எஸ். குமாரோட உடம்பில் நெஃப்ஸ்டாவிங் ஏதாவது பார்த்துட்டோம்? எதுவும் இல்லை. எனி ஸ்ட்ராங்குலேஷன்ஸ்? இல்லை. இஃப் எனிதிங் இஸ் தேர் PM ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் என்றவர் குழப்பமாய் தினேஷை பார்த்தார். குமாரோட டெத்தில் ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? குமார் தற்கொலை பண்ணிக்கிற டைப் இல்லை சார். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் புன்னகைத்தார். சில பேர் வெளியில் தைரியமாய் பேசுவாங்க, பட் மனதளவில் கோழைகளாய் இருப்பாங்க. குமார் அந்த மாதிரியான கேரக்டராய் இருந்திருக்கலாமே. ஐ குட் நாட்
பிலீவ் இட் சார். பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், பார்த்துட்டு மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம். பை த பை, குமாரோட டெத்துக்கு வேற யாராவது காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தினேஷுக்கு பாலசுந்தரத்தின் ஞாபகம் வந்தது, உடனே போயிற்று. நோ, நான் அதை மீன் பண்ணலை. பொதுவாக என்னுடைய சஸ்பிஷஸை சொன்னேன். குமாரோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடியை யார் வாங்கிக்குவீங்க? அவர் செல்ஃப்ஸ். மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஜிஹெச்சுக்கு வாங்க. பிஎம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பாடியை வாங்கிட்டு வந்துடலாம். இன்ஸ்பெக்டர் அறையை பூட்டி சீல் வைத்துவிட்டு ஜீப்பை நோக்கி போக தினேஷும் சியாமலாவும் தங்களுடைய காருக்கு வந்தார்கள். கனமான மனசோடு ஆஃபீஸுக்கு வந்து நாட்காலிகள் சரிந்த போது டெலிஃபோன் கூப்பிட்டது. ஷியாமலா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் பாலசுந்தரம் பேசினார். உங்க தரப்புல முதல் சேதம் குமார். மெல்ல சிரித்து ரிசீவரை வைத்து விட்டார். அத்தியாயம் 13. ஷியாமலாவும் தினேஷும் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். நிமிஷ நேர மௌனத்திற்கு பிறகு ஷியாமலா கேட்டாள். தினேஷ், குமாரோட சாவுக்கு பாலசுந்தரம் காரம்னா அந்த சாவுக்கு பலவந்தமாகத்தானே குமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும்? ஆமா, ஆனா குமாரோட ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து தற்கொலை கடிதம் கிடைச்சிருக்கே. பாலசுந்தரத்தோட ஆட்கள் செட்டப் பண்ணியிருக்காங்க. குமாரோட மரணத்தை ஒரு தற்கொலை மாதிரி காட்டியிருக்காங்க. லெட்டரையும் வேற யாரோ குமார் எழுதின மாதிரியே எழுதியிருக்காங்க. தினேஷ், குமாரோட கையெழுத்து எனக்கு தெரியும். தற்கொலை கடிதத்தில் இருந்தது குமாரோட கையெழுத்து தான், நோ டவுட். அப்படின்னா குமாரை மிரட்டி அந்த லெட்டரை எழுதி வாங்கியிருப்பாங்களா? குமார் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் இல்லையே, பின்ன எப்படி? குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதில் ஏதாவது ஒரு தகவல் மாட்டும். ஷியாமலா, ஒரு காரியம் பண்ணலாமா? என்ன? குமாரோட மரணத்துக்கு காரணம் பாலசுந்தரம் தான்னு போலீஸுக்கு ரகசியமா ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் தினேஷ், பாலசுந்தரம் சொன்ன நிபந்தனைக்கு நீங்களும் நானும் கட்டுப்பட்டிருக்கிறோம். போலீஸுக்கு போகாமலேயே அவனோட சேலஞ்சை மீட் பண்றது தான் சரி. ஒருவேளை நாம் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாலும் பாலசுந்தரத்தை அவங்களால கைது பண்ண முடியாது. பாலசுந்தரம் திட்டம் போட்டு ரொம்பவும் சாமர்த்தியமா குமாரை முடிச்சிருக்கான். குமார் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வெளிப்பட்டால்தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா தற்கொலை கேஸ்ன்னு முடிவு கட்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிஎம் ரிப்போர்ட் வரட்டும், பார்க்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு இன்ஸ்பெக்டர் குமாரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடு டாக்டரின் அறையிலிருந்து வெளிப்பட்டு வராந்தாவில் காத்திருந்த தினேஷையும் ஷியாமலாவையும் நெருங்கினார். புன்னகைத்தார். பியோலி சுவிசைட். அவர்கள் திகைக்க இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார். பிஎம் ரிப்போர்ட் கிளியரா இருக்கு. நோ ஸ்டெப்பிங், நோ இன்ஜுரிஸ், நோ பாய்சனிங். ஒரு பாட்டிலை விழுங்கி இருக்கிறார். மரணம் எத்தனை மணிக்கு நிகழ்ந்திருக்கு? விடிய காலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே. உள்ளே வாங்க. ஒரு பாரத்தில் கையெழுத்து போட்டுட்டு பாடியை வாங்கிட்டு போயிடலாம். இருவரும் உள்ளே போனார்கள். குமார் அறுபட்டு பஞ்சும் பேண்டேஜும் சுட்டப்பட்டு டேபிளில் மையத்தில் கிடத்தப்பட்டு இருந்தான். இன்ஸ்பெக்டர் ஒரு வாரத்தை நீட்டி பென்சிலால் ஒரு இடத்தை பெருக்கல் குறி போட்டார். இங்கே கையெழுத்து போடுங்க. தினேஷ் போட்டான். ஒரு 15 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் தினேஷ். டாக்டர்ஸும் எங்களுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, முடிச்சுட்டு பாடியை தர்றோம். தலையாட்டி விட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். வராந்தாவில் ஆபீஸ் மொத்தமும் கண்ணீரோடு காத்திருந்தது. அத்தியாயம் 14. குமாரை ஐஜி ஆஃபீஸுக்கு பின்புறம் இருந்த மயானத்தில் தகனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய ஷியாமலா குளித்துவிட்டு மனப்புழுக்கத்தோடு வரவேற்பறை சோஃபாவில் சாய்ந்திருந்த போது வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. நேரம் இரவு 9:30. எழுந்து போய் கதவை திறந்தாள் ஷியாமலா. வெளியே பாலசுந்தரம். நீ? நானேதான். உள்ளே வந்தார். பயப்படாதே ஷியாமலா, உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். ராஸ்கல், குமாரை எதுக்காக கொன்ன? அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினான். அதுக்காக. உங்க தரப்பில் நேர்ந்த முதல் சேதத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? குமாரை எப்படி கொன்ன? அது தொழில் ரகசியம். சரி, நான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த சேதத்தோடு நாம் மௌன யுத்தத்தை முடிச்சுக்கலாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா? முடிச்சுக்கிறதா இருந்தா என்னோட காரியங்களுக்கு குறுக்கே நீயும் தினேஷும் நிற்கக்கூடாது. என்னை பற்றின நியூஸ் எதுவும் உங்கள் வீடியோ மேகசினில் வரக்கூடாது. அதாவது நீங்கள் என்னை சுத்தமாக மறந்துடணும். சியாமலா சீறினாள். என்னது, உன்னை மறந்துடுறதா? ஆதாரங்களோடு கையும் களவுமாய் பிடிச்சு உன்னை கோர்ட்டில் கூண்டில் ஏற்றாம விட மாட்டோம்.
அப்படின்னா உங்க தரப்புல இன்னும் கொஞ்சம் சேதமாக போறது நீதான். எதுக்கும் தினேஷ் கிட்ட பேசிப்பாரு. அவர் இங்கே இருந்திருந்தால் இந்நேரம் நீ உயிரோடு திரும்பி போயிருக்க மாட்ட. பின்னாடி ரொம்பவும் வருத்தப்பட போற. நீ ஒன்றும் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டாம். நம்ம நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? எந்த காரணத்தை கொண்டும் போலீஸுக்கு விஷயம் போகக்கூடாது. போலீஸ்கிட்ட போக மாட்டோம். போலீஸை தேடி நீயே போகும்படியாய் நாங்க பண்ண போகின்றோம். தாராளமா பண்ணு. பாலசுந்தரம் சிரித்து கொண்டே வெளியேறினார். அத்தியாயம் 15. அடுத்த வாரத்தில் அந்த புதன்கிழமை காலை 10:30 மணி. தபால் கட்டை பிரித்து வாசகர் கடிதங்களையும் அபிஷியல் கடிதங்களையும் தனியே எடுத்து வைத்து கொண்டிருந்த ஷியாமளா பேங்கிலிருந்து வந்திருந்த அந்த கடிதத்தை பார்த்ததும் ஆர்வமாய் எடுத்து கவரின் வாயை உடைத்தாள். டைப் அடித்த கடிதம் வெளிப்பட்டது. ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். வீடியோ கேசட்டுகள் தயாரிப்பு சம்பந்தமாய் ஃபேக்டரி ஒன்றை நிறுவும் பொருட்டு தாங்கள் கேட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் கடன் தொகை சம்பந்தமான விண்ணப்பமும் தஸ்தாவேஜுகளும் கிடைக்கப்பெற்று பரிசீலித்தோம். விண்ணப்பத்தை கவனமாய் பரிசீலனை செய்ததில் மேற்படி தொழிற்சாலை நிறுவுவதில் சில பிரச்சனைகள் எழுமென்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தினேஷ் உள்ளே நுழைந்து கொண்டே கேட்டான். என்ன லெட்டர் ஷியாமளா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரிலிருந்து லெட்டர். இஸ் இட்? நம்ம அப்ளிகேஷன் என்ன ஆச்சு? முந்தின 2 பேங்க்ல அப்ளை பண்ணி நமக்கு என்ன பதில் கிடைச்சதோ அதே பதில் தான் இந்த பேங்க்கில் இருந்தும். தோள்களை குலுக்கி பெருமூச்சு விட்டான் தினேஷ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது எவ்வளவு அஷூரன்ஸ் சொன்னார்? டெபாசிட் ஹோல்டர்ஸ் நிறைய பேரை பிடிச்சு கொடுத்தேன். மனுஷன் ஏமாத்திட்டாரே. இந்த பேங்க்குக்கு போனாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னு தெரியல. கடன் தொகை 50 லட்சம். அதுதான் பயப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு இது புது ப்ராஜெக்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா? கொடுத்தா லோனை கட்டுவாங்களான்னு பேங்க் பீப்புள் பயப்படுறாங்க. தினேஷ் டிக் யூனிட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா என்ன? அடுத்தபடியாக அதுக்குத்தான் முயற்சி பண்ணணும். ரின்சி உள்ளே வந்தாள். சியாமளா நிமிர்ந்தாள். என்ன ரின்சி, இன்னுமா நீ கிளம்பல? இதோ கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். என்ன? அந்த நடிகையோட 5 முன்னாள் கணவன்களையும் இன்டர்வியூ பண்ணி ஆர்டிகள் எழுத சொன்னீங்க. ஆமாம். அந்த 5 பேரோட கருத்தையும் கேட்ட பின்னாடி நடிகையையும் சந்திச்சுட்டு வரட்டுமா? அவ கிடைச்சா மீட் பண்ணிட்டு வாயேன். அப்புறம் அந்த கட்டுரைக்கு தலைப்பு செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். என்ன? 1991 பாஞ்சாலி. தலைப்புக்காகவே உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தரலாம். தினேஷ் சிரிக்க ரின்சி தோளில் இருந்த கேமராவை சரிப்படுத்தி கொண்டு கிளம்பினாள். கிளவர் கேர்ள். அது சரி, பாலசுந்தரம் விவகாரம் என்ன ஆச்சு? சியாமளா கேட்டதும் தினேஷ் அவளுக்கு அருகே வந்து ஒரு நாட்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான். அதை சொல்லத்தான் வந்தேன். ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு ஷியாமளா. என்ன? பாலசுந்தரத்தோட சட்டவிரோத கேம்ப் இப்போ எங்கே தெரியுமா? எங்கே? மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் வலகையூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற புராதனமான அங்காளியம்மன் கோயில் பாலசுந்தரத்தோட பூர்வீக சொத்து. அந்த கோயில் தெய்வத்தை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கும்பிட முடியும். அந்நிய ஆட்கள் யாருக்கும் அந்த கோயிலில் இடமில்லை. இந்த வாரத்தில் 2 தடவை ராத்திரி 11 மணிக்கு மேலே பாலசுந்தரத்தோட கார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்படின்னா கோயில் ஆயுத கிடங்கா மாறி இருக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி இந்த விவரம் தெரிஞ்சது? 4-5 நாளா என் கண்ணு 2ம் ஏன் சிவப்பா இருக்குன்னு கேட்டியே. ராத்திரி முழுக்க பாலசுந்தரத்தை கண்காணிக்கிறது தான் என்னோட வேலை. சரி, அந்த கோயில் ஆயுத கிடங்குன்னா இல்லையான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நேராக போலீஸை கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட வேண்டியது தான். அது ஆயுத கிடங்கா இல்லைன்னா போலீஸுக்கு முன்னாடி நாம தலை குனிஞ்சு நிற்க வேண்டி இருக்கும். அந்த பாயிண்ட்டையும் யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த தலைக்குனிவை தவிர்க்க ஒரு வழி இருக்கு. என்ன? மதுராங்கம் போலீஸ் ஸ்டேஷன் என் கூட படித்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவரை ஏற்கனவே கண்டாக்ட் பண்ணி பேசிட்டேன். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல் நீயும் நானும் மதுராந்தகத்துக்கு புறப்பட்டு போக வேண்டியது. ஊர் எல்லையில் என் ஃப்ரெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 4-5 கான்ஸ்டபிள்களோடு வித் ரைஃபிள்ஸ் ஜீப்பில் காத்துட்டு இருப்பார். எல்லோருமா சேர்ந்து அந்த அங்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். ஒரு அதிரடி சர்ச் பண்ணுறோம். ஆயுத கிடங்கா இருந்தால் பாலசுந்தரம் மாட்டிக்குவார். இல்லைன்னா திரும்பிடுவோம். இந்த ஏற்பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிட்டாரா? அவர் சொன்ன யோசனை தான் இது. வி வில் டூ என்றாள் சியாமளா.
அத்தியாயம் 16. மறுநாள் ராத்திரி சியாமளாவும் தினேஷும் மதுராந்தகம் போய் சேர்ந்தபோது நேரம் 11:30. ஊர் எல்லையில் ஒரு புளிய மரத்துக்கு கீழ் போலீஸ் ஜீப் பின்புற சிவப்பு விளக்கோடு காத்திருந்தது. ஜீப்புக்கு பக்கத்தில் காரை கொண்டு போய் நிறுத்தினான் தினேஷ். உள்ளே கான்ஸ்டபிள்கள் ரைஃபிள்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் ஜீப்பினின்று மெட்டி பார்த்து கையை அசைத்தார். என்ன தினேஷ், புறப்படலாமா? முதல்ல நாங்க போறோம், நீங்க ஜீப்பை ஃபாலோ பண்ணி வாங்க. சரி. தினேஷ் தலையாட்ட ஜீப் உருமிக்கொண்டு புறப்பட்டது. மாருதி அதை தொடர்ந்தது. சியாமளா கேட்டாள், கோயில் ஆயுத கிடங்கா மாறி இருந்தால் பாலசுந்தரத்தை உடனடியாய் போலீஸ் கைது செய்திருவாங்களா இல்லையா? ஆமாம், கைது செய்திருவாங்க. ஏதாவது காரணம் சொல்லி அவன் தப்பிச்சுக்க முடியாதே. எப்படி முடியும்? கோயில் நிர்வாகம் பூராவும் அவன் பேரில் தான் இருக்கு. எந்த காரணத்தை சொல்லியும் அவனால் தப்பிக்க முடியாது. மதுராந்தகத்திலிருந்து சரியாய் 6வது கிலோமீட்டர் வலகையூர் கிராமம் செம்மண் பாதையில் ஆரம்பமாகி உள்ளே போயிற்று. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் கற்றாழை புதர்கள் பாதையின் 2 பக்கமும் அணி அணியாய் வந்தது. குக்கிராமம் போலிருக்கே, வீடுகளையே காணோம். பாலசுந்தரம் காலடி எடுத்து வச்சுட்ட அந்த ஏரியாவில் மனுஷங்க வாழ முடியுமா? கிராமம்னு சொல்லிக்க 4-5 குடிசைங்க மட்டும்தான் இருக்கு. செம்மண் பாதை இப்போ பிரிந்து கரடு முரடான முட்செடிகளின் மேல் ஓடியது. தொலைவில் கோயில் கோபுரம் ஆகாய வெளிச்சத்தில் கருப்பு அவுட்லைனில் தெரிந்தது. ஜீப்பும் காரும் குலுங்கி குலுங்கி பயணித்து கோவிலை நெருங்க கோவிலின் வாசலில் கார் நின்றிருந்தது. தினேஷ் பார்த்து விட்டு சொன்னான், அது பாலசுந்தரத்தோட கார் தான். அப்படின்னா ஆள் உள்ளே இருக்கான். கண்டிப்பா இருப்பான். ஜீப்பும் காரும் நின்றது. சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் கீழே குதித்தார்கள். தினேஷ் சியாமளாவோடு இறங்கினாள். பெரிய மதில் சுவர்களோடு கோயில் மட்டும் தெரிய அந்த பிரதேசம் ஹோவென்று பொட்டல் வெளியோடு தெரிந்தது. எல்லோரும் நிதான நடையில் கோயில் வாசலை நோக்கி போனார்கள். லேசாய் நின்றிருந்த வாசல் கதவை தள்ளினார்கள். அது சற்று சிரமமாய் கர்ரென்று திறந்து கொண்டது. ஷியாமளா தினேஷின் தோளை தொட்டாள். தினேஷ், எப்படி சரசரன்னு உள்ளே போறது தப்பு. சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் கொஞ்சம் நிதானம் காட்டலாம். போலீஸ் ரைஃபிளோடு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பயம் ஷியாமளா? சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கோவில் பிரகாரங்கள் இருட்டில் இருந்தன. உள்ளே எங்கேயோ லேசாய் வெளிச்சம் அசைந்தது. அதை நோக்கி நடந்தார்கள். உள்ளே போக போக வெளிச்சத்தின் சதவீதம் அதிகப்பட்டு கொண்டே வந்தது. வெளிப்பிரகாரம் முடிந்து உட்பிரகாரம் ஆரம்பித்த அந்த வளைவில் தீப்பந்தம் ஒன்று சடசடவென்று எரிந்து கொண்டிருக்க அதற்கு பக்கத்தில் பாலசுந்தரம் நின்றிருந்தார். அத்தியாயம் 17. பாலசுந்தரம் அவர்களை பார்த்ததும் தன் கையில் இருந்த வாட்சின் மேல் பார்வையை திருப்பினார். பின் புன்னகையோடு நிமிர்ந்தார். 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க. சப் இன்ஸ்பெக்டர் தொப்பியை கலட்டி கொண்டே புன்னகைத்தார். சாரி சார், ஜீப் என்ஜின் ட்ரபிள். மெதுவா டிரைவ் பண்ண வேண்டியதாய் போயிடுச்சு. போலீஸ் யூனிஃபார்ம் உனக்கு அம்சமாவே இருக்கு பொன்ராஜ். ஷியாமளா திகைப்பும் அதிர்ச்சியுமாய் தினேஷை பார்த்தாள். தினேஷ், என்ன இது? எது? போலீஸ் யூனிஃபார்மில் அந்த ஆட்கள் பாலசுந்தரத்தோட ஆட்கள் போல் இருக்கே. அப்படித்தான் தெரியுது. தினேஷ், ஏன் என்னவோ மாதிரி பேசுறீங்க? நாம இப்போ ஆபத்தில் இருக்கோம். தப்பு சியாமளா, நாம இப்போ ஆபத்தில் இல்லை. நீ மட்டும்தான் ஆபத்தில் இருக்க. தினேஷ், நீ நீ என்ன சொல்ற? பாலசுந்தரம் சிரித்து கொண்டே பக்கத்தில் வந்தார். சியாமளா, உன்னோட சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லுறேன். கடந்த 15 நாளா தினேஷ் என்னோட குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் ஆயிட்டார். எப்படின்னு கேட்குறியா? என்னோட ஒரே பெண்ணை அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறார். 1 கோடி ரூபாய் செலவில் வீடியோ கேசட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்னை ராணிப்பேட்டையில் கட்டித்தர போறேன். அந்த பேரமெல்லாம் எங்களுக்குள்ளே 15 நாளைக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. சியாமளா அதிர்ச்சியில் நின்றுவிட தன் விழிகளை தினேஷின் மேல் திருப்பினாள். தினேஷ், பாலசுந்தரம் சொல்றது நிஜம்தான். மனுஷனோட வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தேவதை ஒரு தடவை தான் வருவா. அப்போ அதை பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. எனக்கு அதிர்ஷ்டம் பாலசுந்தரம் மூலமா வந்தது. வீடியோ கேசட் யூனிட்டை ஆரம்பிக்க நீயும் நானும் கடன் கேட்டு எவ்வளவோ பேங்குக்கு அப்ளை பண்ணினோம், கிடைக்கல. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாலசுந்தரம் என்னை வீட்டில் வந்து சந்தித்தார். வீடியோ கேசட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தான் கட்டித்தர்றதா சொன்னார். எனக்கு நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தன்னோட பெண்ணையே எனக்கு கட்டித்தர்றதாய் சொன்னார். இன்னும் 2 மாசத்துல எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் யூனிட்டுக்கு அடிக்கல் நாட்டு விழா. தினேஷ்,
பாலசுந்தரம் தொடர்ந்தார். ஆனால் மேட் சொன்ன அந்த இரண்டும் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதே. நீ மட்டுமில்லை குமார் ரின்சி இவங்க இருக்கிற வரைக்கும் கூட இது நடக்காது. அதுதான் முதல் சேதம். குமாரின் கையையும் காலையும் கட்டி போட்டு வாயில் பிளாஸ்திரியை ஒட்டி அதில் ஒரு ஓட்டையை பண்ணி புனலை நுழைச்சு ஒரு டிக் 20 பாட்டிலை தண்ணியில் கரைச்சி ஊற்றி அவனை சாகடிச்சோம். ஆள் உயிரை விட்டதும் கைத்து கட்டுகளையும் பிளாஸ்திரியையும் ரிமூவ் பண்ணி குமாரோட கையெழுத்து மாதிரியே தினேஷ் எழுதி கொடுத்த லெட்டரை அவனோட சட்டை பையில் சொருகி வச்சோம். போலீஸ் கேஸை தற்கொலைன்னு முடிவு பண்ணி ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களோட அடுத்த சேதம் நீதான். இந்த கோயிலுக்குள்ளே பல 100 வருஷமா சுத்தப்படுத்தப்படாத விஷவாயு கிணறு ஒன்று இருக்கு. தண்ணி இல்லாத அந்த 80 அடி ஆழ கிணத்துக்குள்ளே இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீ போக போற. சியாமளா அதிர்ந்து போய் மெல்ல பின்வாங்க தினேஷ் அவளுடைய கூந்தலை பற்றினான். உன்னை இங்கே கிணத்துக்குள்ளே நான் சமாதி பண்ணிவிட்டு நாளை காலையில் ஆஃபீஸில் உனக்காக அப்பாவித்தனமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பேன். உன் வீட்டுக்கு போன் போட்டு பார்ப்பேன். ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட நீ எங்கே போயிருக்கேன்னு கேட்பேன். 2 நாள் பார்த்துட்டு போலீஸுக்கு போவேன். கண்ணில் தண்ணி காட்டி துடிப்பேன். உனக்குத்தான் ஊரில் இருக்கிற எல்லா விஐபிஸும் பகையாச்சே. அவங்க பக்கமாக ஆட்காட்டி விரலை போலீஸுக்கு காட்டிட்டு நான் கம்முன்னு இருந்துடுவேன். போலீஸ் உன்னோட விஷயங்களே களைச்சு போனதும் அங்கே எடுத்த குறி ரின்சி மேல். ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் அவளையும் அவளோட மொபைட்டையும் கூழாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஷியாமளா விக்கித்து போனாள். எப்பேற்பட்ட துரோகம்! பாலசுந்தரம் சிரித்தார். என்னடி பார்க்குற? இந்த கோயிலில் தான் என்னோட ஆயுத கிடங்கு, என்னோட ஐஸ்வர்யம் எல்லாம் இங்கே தாண்டி இருக்கு. அம்மனோட கற்பக்கிரக குகைக்கு பின்னாடி என்னோட தொழிற்சாலை நடந்துட்டு இருக்கு. ஆயுதம், போதை மருந்து, தங்கம், உனக்கு எது வேணும்? தாராளமாய் போய் அள்ளிக்கலாம். அட, நீ வீடியோ கேமராவை கொண்டு வந்திருந்தா எல்லாத்தையும் கேசட்டுக்குள்ளே சுருட்டி போலீஸ்கிட்டே கொண்டு போய் கொடுத்து என்னை ஆதார சாட்சியங்களோட கோர்ட்டில் ஏற்றி இருக்கலாமே. தினேஷ் பாலசுந்தரத்தை ஏறிட்டான். சார், இவகிட்ட பேசிட்டு இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கும் நேரம் இல்லை. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே நான் மெட்ராஸ் போய் சேரணும். அதுவும் சரிதான். ஷியாமளாவுக்கு கிணத்தை காட்டிட்டு வந்துடுங்க. தினேஷோடு மேலும் 2 பேர்கள் சேர்ந்து கொள்ள ஷியாமளா சுலபமாய் இழுபட்டு பிரகாரத்தின் கோடியில் இருந்த கிணற்றை நோக்கி தள்ளப்பட்டாள். தினேஷ், பேசாதே. நீங்களா இப்படி? நானேதான். பொட்டச்சிகளுக்கு தைரியம் எல்லாம் ஓரளவுதான் இருக்கணும். ஆனா உனக்கு எக்கச்சக்கம். கிணத்துக்குள்ளே போனதும் எல்லாம் அடங்கிடும். திமிரி தப்பியோட முயன்ற சியாமளாவை கன்னத்தில் அறைந்தான் தினேஷ். பிரகார இருட்டில் தரதரவென்று இழுத்து கொண்டு போனான். கிணறு நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. மூர்க்கத்தனமாய் ஷியாமளாவை இழுத்தபடி போய்கொண்டிருந்த தினேஷின் வலது கண்டைக்காலில் திடீரென்று அந்த பிரளயம் நிகழ்ந்தது. துடித்து போய் குனிந்தான். கண்டைக்காலில் தோட்டா ஒன்று பாய்ந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. அதிர்ச்சியோடு திரும்பியவனின் பார்வையில் ஒரு பெரிய தூணுக்கு பின்னாலிருந்து ரின்சியும் ஜார்ஜும் வெளிப்பட்டார்கள். 2 பேர்களின் கைகளிலும் பிஸ்டல்கள். தினேஷின் உதடுகள் அதிர்ச்சியாய் அசைந்தது. ரின்சி? ஜார்ஜ்? எஸ், நாங்களே. அவர்கள் புன்னகைத்து முன் வந்தார்கள். ஷியாமளா தினேஷின் பிடியில் இருந்து தன்னை பீத்து கொண்டு ஓடி வந்து ரின்சிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டாள். ஜார்ஜ் மெல்ல சிரித்தான். தினேஷ், குமார் எனக்கு நெருங்கின ஃப்ரெண்ட். அவனுக்கும் எனக்கும் மத்தியில் எந்த ரகசியமும் இல்லை. அவன் வயிற்று வலியால் தற்கொலை பண்ணிக்கிட்டான்கிற விவரம் அந்த லெட்டரு எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அந்த லெட்டரை இன்ஸ்பெக்டர் கிட்டே இருந்து வாங்கி பார்த்தேன். குமாரோட கையெழுத்து தான் அது. ஆனால் குமார் எழுதினது அல்லதுங்கிறது முடிவுக்கு வந்தேன். அப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் நீங்க தான். 10 நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்கிரிப்டை அறைக்குள்ளே சாயந்தரம் 6 மணிக்கு மேல் பழைய ஸ்கிரிப்டுகளை கிளறி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் ப்ராசஸ் அறை ஜன்னலில் இருந்து உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். நீங்க குமார் எழுதின ஸ்கிரிப்ட் ஒன்னை எடுத்துக்கிட்டு உள்ளே போனீங்க. அது ஒரு பழைய ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை எதுக்காக இவ்வளவு ஆர்வமாய் தேடி எடுக்கணும்? என்னோட சந்தேகத்துக்கு விடை அப்ப கிடைக்கல. குமாரோட தற்கொலை கடிதத்தை பார்க்கும் போதுதான் கிடைச்சது. ஷியாமளா ஒரு தடவை ஊர்ல இல்லாதப்ப பேங்கில் இருந்து பணம் எடுக்கிறதுக்காக நீங்க ஷியாமளா மாதிரியே கையெழுத்து போட்டதும் எனக்கு ஞாபகம் வந்தது. நானும் ரின்சியும் உங்க மேல சந்தேகப்பட்டோம். உங்க ராத்திரி நேர நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணினோம். நேத்து காலை ரின்சி ஒரு நடிகையோட 5 முன்னாள் கணவர்களை பேட்டி எடுக்கிறது சம்பந்தமாய் உங்ககிட்ட பேசிட்டு வெளியே போனதும் இன்னொரு ப்ரோக்ராம் சம்பந்தமாய் ஏதோ சந்தேகம் வரவே மறுபடியும் உங்க ரூமுக்கு வந்திருக்கா. அப்பதான் நீங்க
இந்த வலக்கையூர் அங்காளம்மன் கோயிலை பற்றி சியாமலா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ரின்சி தொடர்ந்தாள். எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் தினேஷ். ஸோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க 2 மணி நேரத்துக்கு முந்தியே இந்த ஏரியாவுக்கு வந்து கோயிலை சுற்றி இருட்டில் பதுங்கி இருக்காங்க. உங்கள் சுயரூபம் சியாமலாவுக்கு முன்னாடி வெளிப்பட்டதுமே வாக்கி டாக்கி மூலமாக வெளியே இருக்கிற போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டோம். இந்நேரம் 2 ஸ்குவாட் போலீஸ் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ரின்சி சொல்லி கொண்டிருக்கும் போதே தூரத்து தீப்பந்த வெளிச்சத்தில் காக்கி யூனிஃபார்ம்களின் நடமாட்டம் அலையாய் தெரிந்தது. ரைஃபிள்களை உயர்த்தி கொண்டு உள்ளே போவதும் தெரிந்தது. வந்துட்டாங்க, போலாமா? கையில் இருந்த சைலன்சர் பிஸ்டலை அசைத்தான் ஜார்ஜ். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த கதை முடிஞ்சுது. நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.